சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை 75 நீதிபதிகள் இருக்கலாம். அந்த 75 நீதிபதிகளில் 56 நீதிபதிகள் நிரந்தர நீதிபதிகளாகவும் 19 நீதிபதிகள் தற்காலிக நீதிபதிகளாகவும் இருக்க முடியும். ஏன்னா இன்டர்வியூல ஒரு கொஸ்டின் ஜெனரலா கேட்டாங்கன்னா அதற்கு நம்ம பதில் சொல்ல தயாராகும். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல எத்தனை நீதிபதி இருப்பாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா 75 நீதிபதிகள். அவற்றில் 56 நீதிபதிகள் நிரந்தர நீதிபதிகள், 19 நீதிபதிகள் தற்காலிக நீதிபதிகளாக இருப்பார்கள். இவங்க சேலரியும் சில நேரங்களில் கேட்கிறாங்க, ஏஜும் கேட்கிறாங்க. ஏன்னா இது நம்ம தெரிந்து கொள்வது நன்று. 2.5 லட்சம் ரூபாய் சேலரி கொடுத்தாங்க. ஆனா இந்த பேண்டமிக் இந்த பீரியட்ல 30% வந்து அதுல பிடித்தம் செய்து கொள்கிறார்கள். இது மத்திய அரசாங்கத்தினுடைய புள்ளிவிவர அறிக்கை. இவருடைய வயது 63. சரிங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு எத்தனை நீதிபதிகள் இருக்கலாம்? உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தவரை 30 நீதிபதிகள். இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, ஒரு லா எனாக்ட் பண்ணி. அதுல அதிகபட்சமாக 33 நீதிபதிகள் வரை இருக்கலாம். அவங்களுக்கு சேலரி 3.5 lakh. இப்ப நம்ம சட்டத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். நான் கடந்த கிளாஸ்ல ஒரு சில ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன்னு சொன்னேன். கங்கா பதக் வெர்சஸ் ரகுநந்தன் அஹீர். கங்கா பதக் வெர்சஸ் ரகுநந்தன் அஹீர். அதாவது ஒரு குற்றத்தால் பாதிக்கப்பட்ட நபர் தான் குற்ற முறையீடு செய்யலாம் என்ற அவசியம் கிடையாது. யார் வேண்டுமானாலும் புகார் கொடுக்கலாம். கங்கா பதக் வெர்சஸ் ரகுநந்தன் அஹீர், AHIR, அஹீர், AHIR, அஹீர். 1974 BLJR, BLJR, பேஜ் நம்பர் 658. கங்கா பதக் வெர்சஸ் ரகுநந்தன் அஹீர். இது 1974 வந்த வழக்கு. BLJR பேஜ் நம்பர் 658. இதுல சொல்றாங்க, இந்த வழக்குல, இந்த கங்கா பதக் வெர்சஸ் ரகுநந்தன் அஹீர் வழக்கில் யார் வேண்டுமானாலும் புகார் கொடுக்கலாம். இன்னொரு வழக்கு. சரிங்க, ஒரு புகார் வந்து நேர்ல வந்து தான் கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு அவசியம் இருக்கிறதா என்று சொல்லி பார்த்தால், தபால் மூலமாக கூட ஒரு புகாரை கொடுக்க முடியும். நம்ம ஏற்கனவே அண்டர் ஆர்டிகல் 32ல வந்து படிச்சிருக்கிறோம். Even though a single postcard is also enough for writ. ஒரு ரிட் மனு என்று சொன்னால் ஒரு போஸ்ட் கார்டு மூலமாக போட்டால் கூட அதுவும் ரிட் தான். அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, பிறகு சொல்றேன். அதை போல தபால் மூலமாக கூட நம்முடைய குற்ற முறையீட்டை அனுப்பலாம். இப்ப அதை விட அட்வான்ஸா போய் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில பாத்தீங்கன்னா, இன்றைக்கு நாம ஆன்லைன்ல புகார் கொடுத்தாலும் அது சம்பந்தமாக விசாரணை செய்து முதல் தகவல் அறிக்கை போலீசாரால் பதிவு செய்யப்படுகிறது. ஸ்டேட் வெர்சஸ் ST குப்தா இந்த வழக்குல தான் சொல்றாங்க. 1993 கிரிமினல் லா ஜேர்னல், பேஜ் நம்பர் 999. ST குப்தா வெர்சஸ் ஸ்டேட். 1973 கிரிமினல் லா ஜேர்னல், பேஜ் நம்பர் 999 வித்தின் பிராக்கெட்ல ALL. இந்த வழக்குல சொல்றாங்க, நீங்கள் தபால் மூலமாக கூட உங்களுடைய குற்ற முறையீட்டை அனுப்பலாம். இது ஜெனரலான விஷயம். Now we are moving on under section 3. இந்த CRPSல தமிழக அரசு 4 சட்ட பிரிவுகளில் இதில் திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். under section 24, section 167, section 427, section 455, sorry 455.
சிஆர்பிஸ்ல தமிழக அரசு திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அண்டர் செக்ஷன் 24, அண்டர் செக்ஷன் 167, அண்டர் செக்ஷன் 427, அண்டர் செக்ஷன் 455. ஏற்கனவே டிஃபைனிங் செக்ஷன்ல அண்டர் செக்ஷன் 2WA விக்டிம்னா என்னன்னு சொல்லி பார்த்திருக்கோம். இதையும் ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் கொண்டு வந்தார்கள். 31/12/2009 இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாகத்தான் அண்டர் செக்ஷன் 2WA என்று சொல்லக்கூடிய விக்டிம் என்று சொன்னால் பாதிக்கப்பட்டவர். இந்த பாதிக்கப்பட்டவர் என்ற வரையறைக்குள் கார்டியனும் வருவார்கள். அண்டர் செக்ஷன் 3 கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெஃபரன்சஸ் என்று சொல்வார்கள். குறிப்பிடப்படுவதை எவ்வாறு பொருள் கொள்வது, ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்கன்னா அது எப்படி how are we going to interpret, அதை எப்படி நாம பொருள் கொள்ள வேண்டும் அக்கார்டிங் டு லா, சட்டத்தின்படி நாம் ஒரு சொல்லை எவ்வாறு நாம் பொருள் கொள்ள வேண்டும், இதைத்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்று சொல்கிறார்கள். சென்னை சிட்டியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா நீதித்துறை நடுவர் அப்படின்னு தான் நம்ம குறிக்கணும். ஏன்னா சென்னை சிட்டியில பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் இருப்பாங்க. நீங்க சென்னை சிட்டியை தவிர்த்து நீங்க ஒரு மாவட்டத்திற்குள்ளாக வருகின்ற பொழுது அங்கே நீதித்துறை நடுவர் மெட்ரோபாலிட்டன் ஏரியா பொறுத்தவரை கோர்ட் தான் என்று சொல்வார்கள். பெருநகர நடுவர் என்று அர்த்தம். இதை சென்னைக்கு வெளியில இருக்காங்கன்னு சொன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், நீதித்துறை நடுவர் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிட்டிக்குள்ள போயிட்டுனா மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட், பெருநகர நடுவர் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். செகண்ட் கிளாஸ் பொறுத்தவரை இப்ப கிடையாது. ஃபர்ஸ்ட் கிளாஸை பொறுத்தவரை சென்னை சிட்டியை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் என்று சொன்னாலே CMM, சென்னை பெருநகரத்தை பொறுத்தவரை சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட். இதே ஒரு மாவட்டத்துக்குள்ளாக ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் யாருன்னு கேட்டீங்கன்னா CJM, சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். ஒரு சிட்டிக்குள்ள போயிட்டு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அங்க CMM, சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் என்று அர்த்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படித்தான் பொருள் கொள்ள வேண்டும். ஒரு மாவட்டத்திற்குள்ளாக போயிட்டு கேட்டீர்கள் என்று சொன்னால் முதல் வகுப்பு நடுவர் யார் என்று பார்த்தால் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். இது போன்றுதான் நாம் அர்த்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு டிஸ்ட்ரிக்டுக்குள்ள ஒரு JM யாருன்னு பாத்தீங்கன்னா குற்றவியல் நீதித்துறை நடுவர் தான். இதே ஒரு சிட்டிக்குள்ள போயிட்டு கேக்குறீங்கன்னா அங்க மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்வார்கள், பெருநகர நடுவர் என்று சொல்வார்கள். அதே போல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்னு ஒரு மெட்ரோ ஏரியாவில் கேட்டீங்கன்னா அங்க CMM, சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட். அதே ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் யாருன்னு கேட்டீங்கன்னா CJM, சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் CJM. இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்று சொல்கிறார்கள். அண்டர் செக்ஷன் 3, செக்ஷன் 3 எதற்காக கொண்டு வரப்பட்டிருக்குன்னு சொன்னா இப்படித்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். மெட்ரோபாலிட்டன் ஏரியா மெட்ராஸ் ஏரியாவில் போயிட்டு கேட்கறீங்கன்னா அங்க யாரு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் யாருன்னு பாத்தீங்கன்னா அங்க CMM, சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட். அதே ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள வரீங்க, மெட்ரோ ஏரியா இல்லாம பெருநகர ஏரியா இல்லாமல் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள வரீங்கன்னு சொன்னா அங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் யாருன்னா CJM, சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். அதே போலவே ஒரு மாவட்டத்துக்குள்ள வந்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்னா நீதித்துறை நடுவர். நீங்க மெட்ரோபாலிட்டன் ஏரியால போயிட்டீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட். இப்படிதான் நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதான் அண்டர் செக்ஷன் 3. இதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அண்டர் செக்ஷன் 4, செக்ஷன் 3 பொறுத்தவரை மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்க, எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டும் இருக்காங்க. நம்ம செக்ஷன் 20ல பிறகு பார்க்க போறோம். சரி, ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஒரு கன்ஃபெஷன் கொடுக்கிறார். அந்த கன்ஃபெஷன் செல்லுமான்னு பார்த்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 26 படி அந்த கன்ஃபெஷன் செல்லும். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. The confession statement
is to be made by the accused in the presence of magistrate ன்னு சொன்னா that confession is going to be valid under section 26. Before magistrate, while he is in the custody of police இருந்தாலும் கூட, அவர் காவல்துறையினுடைய கஸ்டடியில் இருந்து கொண்டே ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்பாக ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த ஒப்புதல் வாக்குமூலம் சட்டப்படி செல்லும். அந்த வாக்குமூலத்தை அவருக்கு எதிராக பயன்படுத்த முடியும். யார் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார்களோ அந்த நபருக்கு எதிராக அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை பயன்படுத்த முடியும். இதுதான் அண்டர் செக்ஷன் 26 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872. அதுல என்ன விஷயம் சொல்றாங்க? confession is given before magistrate is admitted while he is in the custody of police. அவர் காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருந்தாலும் கூட அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர் கொடுக்கக்கூடிய ஒப்புதல் வாக்குமூலம் ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்பாக இருக்கும் பட்சத்தில் immediate in the presence of magistrate, that confession is valid under section 26 of the Indian Evidence Act 1872. இதை சொன்ன வழக்குதான் இந்த கேஸ் ஆஃப் கலாம், KALAM, கலாம் 2011 வால்யூம் 2 MWN மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 615 615. கலாம் 2011 வால்யூம் 2 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் MWN கிரிமினல் போட்டுங்க. பேஜ் நம்பர் 615 அண்டர் செக்ஷன் 4 ட்ரையல் ப்ரொசீஜர் பற்றி சொல்றேன். ஐபிசி குற்றமா இருந்தா சிஆர்பிசியை ஃபாலோ பண்ணிக்கங்க. வேறு குற்றமா இருந்தா அந்த வேறு குற்றத்திற்கான சட்டப்பிரிவுகள் என்ன ப்ரொசீஜர், வேற அஃபென்ஸ் இருக்கு, வேற ஆக்ட்ல வந்து எந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். இதுதான் அண்டர் செக்ஷன் 4 ட்ரையல் ஆஃப் அஃபென்சஸ் அண்டர் தி இந்தியன் பீனல் கோட் அண்ட் அதர் லாஸ். ஐபிசி குற்றமாக இருக்கும் பட்சத்தில் if there is IPC offense, it can be tried by the court of law under Criminal Procedure Code 1973. அதர் ஆக்டா இருக்கும் பட்சத்தில் அந்த அதர் ஆக்டில் எந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கும் அந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுங்க. இதான் செக்ஷன் 4. செக்ஷன் 5 இப்ப இந்த சிஜேஎம் சொன்ன இல்லைங்களா, அதுல ஒரு விஷயத்தை நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட், அது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஜட்ஜ்மெண்ட். அஜய்குமார் ஜட்ஜ்மெண்ட், அது நேம் அஜய்குமார். இந்த கேஸ் ஆஃப் அஜய்குமார் 2015 வால்யூம் 4 கிரைம்ஸ் பேஜ் நம்பர் 588 588 வித்தின் பிராக்கெட்ல சுப்ரீம் கோர்ட்னு போட்டுங்க SC. அஜய்குமார் 2015 வால்யூம் 4 கிரைம்ஸ் பேஜ் நம்பர் 588 வித்தின் பிராக்கெட்ல SC சுப்ரீம் கோர்ட். ரைட். அண்டர் செக்ஷன் 5 செக்ஷன் 5 பொறுத்தவரை செக்ஷன் 2Dக்கு ஒரே ஒரு கேஸ் லாஸ் முக்கியமானது, அதை நான் சொல்ல தவறிட்டேங்க. அந்த கேஸ் லாஸ் குறிச்சிங்க. கம்ப்ளைண்ட்டுக்கு இந்தர் குமார் பேஜ் நம்பர் 1 இந்தர் குமார் 2013 SAR சுப்ரீம் அப்பீல் ரிப்போர்ட் SAR கிரிமினல் பேஜ் நம்பர் 1 இந்தர் குமார் 2013 SAR within bracket criminal page number 1. இந்த கேஸ்ல சொல்றாங்க, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக கையெழுத்திட வேண்டும். ஆனா கோர்ட்ல கொடுக்குற கம்ப்ளைண்ட் இருக்கு பாருங்க, அதுல நீங்க கையெழுத்து போட வேண்டிய அவசியம் கிடையாது. போட்டாலும் போடலாம்,
இல்லை என்றாலும் விட்டு விடலாம். இந்தர் குமார் 2013 SAR கிரிமினல் பேஜ் நம்பர் 1. ஏன்னா இந்த கேஸ் லாஸும் மிகவும் முக்கியமானது. செக்ஷன் 5 வந்து சேவிங்ஸ், அது நமக்கு தேவையில்லாது. சாப்டர் நம்பர் 2. இந்த சாப்டர் நம்பர் 2 மிக மிக முக்கியமானது சார். இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரிமினல் கோர்ட்ஸ் அண்ட் ஆபீசர்ஸ். குற்றவியல் நீதிமன்றங்களுடைய வகைப்பாடுகளை பற்றி சாப்டர் நம்பர் 2 அண்டர் செக்ஷன் 6. அண்டர் செக்ஷன் 6 தான் வந்து இதனுடைய ஆக்சஸ், இந்த சிஆர்பிசியினுடைய ஆக்சஸ். ஏனென்று சொன்னால், ஒரு உயர் நீதிமன்றம், நாம ஏற்கனவே அண்டர் ஆர்டிகல் 216 அண்டர் 217 நாம பார்த்திருக்கிறோம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950. அந்த உயர் நீதிமன்றத்துக்கு கீழாக ஒரு கோர்ட் ஆஃப் செஷன் இருக்கும், அல்லது செஷன்ஸ் கோர்ட், எஸ் சேர்த்து பேசணும். செஷன்ஸ் கோர்ட் என்று சொல்லலாம், அல்லது கோர்ட் ஆஃப் செஷன் என்று சொல்லலாம். அமர்வு நீதிமன்றங்கள். அதற்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்லக்கூடிய முதல் வகுப்பு நீதித்துறை நடுவர் நீதிமன்றங்கள். நீங்க இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் என்று சொன்னால் ஒரு மாவட்டத்திற்குள்ளாக வரும் பட்சத்தில் அது சிஜேஎம். அதுவே ஒரு மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் வருதுன்னா சிஎம்எம், சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட். ஒரு டிஸ்ட்ரிக்டுக்குள்ள வருதுன்னா சிஜேஎம், சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். குற்றவியல் நீதித்துறை, குற்றவியல் தலைமை நீதித்துறை நடுவர் என்று அர்த்தம். அதற்கு அடுத்தது செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட். அதன் பிறகு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். உயர் நீதிமன்றம், உயர் நீதிமன்றத்தின் கீழாக இருக்கக்கூடிய மாவட்ட அமர்வு நீதிமன்றம். அதற்கு அடுத்தது சிஜேஎம், மெட்ரோபாலிட்டன் ஏரியா இருக்க பட்சத்தில் சிஎம்எம். அதற்கு அடுத்தது செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட். அதற்கு அடுத்தது எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். இப்ப தமிழ்நாடை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் கிடையாது. அனைவரும் நீதித்துறை, குற்றவியல் நீதித்துறை நடுவர்கள் தான், மேஜிஸ்ட்ரேட் மட்டும்தான். இந்த அமைப்புகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அமைச்சிருக்காங்க. ஏன்னா பழைய கோட்ல இந்த மாதிரி கிடையாது. அதனால்தான் அந்த நியூ கோடு வந்தது 1973, ஒரு எக்ஸாஸ்டிவ், ஒரு முழுமை பெற்ற சட்டம் இந்த சிஆர்பிசி. இதுல ஒரு விஷயத்தை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிர்வாகத்துறை நடுவர்கள் பிறகு நாம் பார்க்க போறோம் என்றால் கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டும். நிர்வாகத்துறை நடுவர்களை பொறுத்தவரை யார் யார் வருவாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வரார். அதற்கு அடுத்தது டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார். இவர்கள் எல்லாருமே வந்து நிர்வாகத்துறை நடுவர்கள். பழைய சிஆர்பிசி கோடு பார்த்தீங்கன்னா அதுல கலெக்டர் தான் விசாரிப்பார், அவர் தான் தண்டனை கொடுப்பார். ஆனா 1973 வந்த பிறகு நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறை தனியாக பிரித்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு தனியாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தனித்து இயங்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் பவரை இன்றைக்கு இந்திய நீதித்துறைக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு யூனிஃபார்ம் செட்ஸ் ஆஃப் கோர்ட் இன்னைக்கு கான்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. நீதி நிர்வாகம் எங்கே செய்யப்படுகிறதோ அதுதான் கோர்ட். உயர் நீதிமன்றங்கள், the courts constituted under any other law, ஸ்பெஷல் கோர்ட், சிபிஐ கோர்ட் வரும் பாருங்க, அதுவும் உண்டு. சிபிஐ கோர்ட் வருதுன்னு சொன்னா டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட், இந்த டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946, அதன்படி சிபிஐ நீதிமன்றங்களும் அடங்கும். கோர்ட் ஆஃப் செஷன் அண்டர் செக்ஷன் 9 பார்க்க போறோம், 10 பார்க்க போறோம். ஜுடிஷியல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் செக்ஷன் 11ல இருந்து செக்ஷன் 14 வரையும் நம்ம பார்க்க போகிறோம். மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் இன் மெட்ரோபாலிட்டன் ஏரியா அண்டர் செக்ஷன் 16ல இருந்து 19 வரை பார்க்க போகிறோம். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் செகண்ட் கிளாஸ். அதற்கு அடுத்தது எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அண்டர் செக்ஷன் 20ல இருந்து 23 வரையும் பார்க்க போகிறோம். The classes of criminal courts under section 6 of the Criminal Procedure Code 1973. முதலில் உயர் நீதிமன்றங்கள் அல்லாமல், உயர் நீதிமன்றம் வராது 6 பொறுத்தவரை. கோர்ட்ஸ் கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் எனி அதர் லா அப்படின்னு சொன்னா ஸ்பெஷல் கோர்ட், சிபிஐ கோர்ட்டும் இதுல அடங்கும். அப்ப சிபிஐ எதனுடைய அமைப்பில் வருகிறது? டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அண்டர்
1946 படி சிபிஐ நீதிமன்றங்கள் அடங்குகிறது. கோர்ட் ஆஃப் செஷன் அண்டர் செக்ஷன் 9 செக்ஷன் 10 ஆஃப் திஸ் ஆக்ட், குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 9, 10, கோர்ட் ஆஃப் செஷன் மாவட்ட அமர்வு நீதிமன்றங்கள். ஜுடிஷியல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் சிஜேஎம் கோர்ட் அண்டர் செக்ஷன் 11 இருந்து 14 வரலையும். மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அண்டர் செக்ஷன் 16 இருந்து 19 வரை. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் செகண்ட் கிளாஸ் இப்ப இல்ல, அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் செக்ஷன் 20 இருந்து 23 வரலையும், 20 இருந்து 23 வரை. இதுதான் சார் கிளாஸஸ் ஆஃப் கிரிமினல் கோர்ஸ் அண்டர் செக்ஷன் 6. செக்ஷன் 7 டெரிட்டோரியல் டிவிஷன் என்று சொல்லுகிறார். எல்லை பிரிவுகள். எல்லை பிரிவுகளை பொறுத்தவரை இந்தியாவில் இன்றைக்கு 28 மாநிலங்கள் இருக்கிறது, 9 யூனியன் பிரதேசங்கள் இருக்கிறது. அதுல என்சிடி என்று சொல்லக்கூடிய நேஷனல் கேபிட்டல் ஆஃப் டெரிட்டரி டெல்லி, டெல்லிக்கு என்று தனி உயர் நீதிமன்றம் இருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் தனி யூனியன் பிரதேசமாகவும் லடாக் தனி யூனியன் பிரதேசமாகவும் ஒரு மாநிலம் இரண்டாக பிரிக்கப்பட்டுவிட்டது. எனவே 2 யூனியன் பிரதேசங்கள் இப்ப அதிகரித்திருக்கு. 9 யூனியன் பிரதேசங்கள். ஏற்கனவே 29 ஸ்டேட்டா இருந்தது, இன்னைக்கு 28 ஸ்டேட், 9 யூனியன் பிரதேசம். இதுக்கு முன்பாக ஜுடிஷியல் எக்ஸாம்ல கேள்வி கேட்டிருக்காங்க, எந்த யூனியன் பிரதேசத்துக்கு உயர் நீதிமன்றம் இருக்கிறது என்று சொல்லி. டெல்லி யூனியன் பிரதேசத்துக்கு மட்டும்தான் உயர் நீதிமன்றம் இருந்தது. இப்பொழுது ஜம்மு காஷ்மீர் என்ற ஒரு யூனியன் பிரதேசத்துக்கும் லடாக் என்ற ஒரு யூனியன் பிரதேசத்துக்கும் ஜம்மு காஷ்மீர் கோர்ட்ல ஹை கோர்ட் பொருந்தும். ரைட். Every sessions has a divided into district. ஒரு மன்றம் இருக்கிறது என்று சொன்னால் அதன் கீழாக ஒவ்வொரு டிவிஷனா பிரிச்சிருக்காங்க. அடிஷனல் செஷன்ஸ் கோர்ட், ஏஎஸ்ஜே என்று சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் செஷன்ஸ் கோர்ட், சிஜேஎம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்னா அதிகபட்சம் 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை வழங்க முடியும். அதை போலவே ஒரு சிஜேஎம் என்று சொன்னால் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் என்று சொல்லக்கூடிய ஒரு சிஜேஎம், அவர் அதிகப்படியாக 7 ஆண்டு காலம் சிறை தண்டனை வழங்க முடியும். ஏஎஸ்ஜே என்று சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ் 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை வழங்க முடியும். அடிஷனல் செஷன் ஜட்ஜோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் ஜட்ஜோ சட்டத்தால் அதிகாரம் அளிக்கப்பட்ட கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வரலையும் தண்டனை கொடுக்க முடியும். இதுல ஒரு கேள்வி இருக்கு. ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் 3 வருடம் தான் அதிகப்படியாக தண்டனை கொடுக்க முடியும். ஆனாலும் ஒரு ஜேஎம் நினைச்சார்னா டபுள் ஆஃப் த சென்டென்ஸ் வில் பி அவார்டு. 2 மடங்கு வரை அவர் தண்டனை கொடுக்க முடியும். 3 வருடம் என்று சொல்வதை 6 வருடம் வரை ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தண்டனை கொடுக்க முடியும். அண்டர் செக்ஷன் 31 கிளாஸ் சி நாம பிறகு பார்க்க போகிறோம். நீங்கள் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் இன்டர்வியூல இந்த மாதிரி கேள்வி கேட்டுருவாங்க. ஒரு ஜேஎம்னா அதிகபட்சம் எவ்வளவு தண்டனை கொடுக்க முடியும்? அப்ப நம்ம தெளிவா சொல்லணும். அதிகபட்சம் 3 வருஷம் கொடுக்க முடியும், ஆனாலும் 2 மடங்கு வரையும் கொடுக்க முடியும் அண்டர் செக்ஷன் 31 ஆஃப் தி ஐபிசி அப்படின்னு தெளிவா சொல்லணும். ஏன்னா போர்ட் ஆஃப் இன்டர்வியூஸ் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது எந்த அளவுக்கு இவர் சட்டத்தை படித்து புரிந்து வைத்திருக்கிறார். எனவே அதற்கு ஏற்றார் போல் நாம் பதிலை சொல்ல வேண்டும். ரைட். அண்டர் செக்ஷன் 8 மெட்ரோபாலிட்டன் ஏரியா. செக்ஷன் 6 எவ்வளவு முக்கியமோ அதே போல செக்ஷன் 8 முக்கியம். மெட்ரோபாலிட்டன் ஏரியானா என்ன? இதை யார் அறிவிக்க முடியும் மெட்ரோபாலிட்டன் ஏரியா என்று? மெட்ரோபாலிட்டன் பெருநகர பகுதி என்று அறிவிக்கக்கூடிய அதிகாரம் அந்த மாநில அரசாங்கத்திடம் இருக்கிறது. அதை எப்படி அறிவிப்பார்கள்? பை மேக்கிங் a notification in official gazette. அரசு இதழில்
ஒரு நோட்டிபிகேஷன் மூலமாகத்தான் அறிவிக்க முடியும். நோட்டிபிகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. அதை போலவே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கெசட் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் கெசட்ல நோட்டிபிகேஷன் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு கெசட்ல நோட்டிபிகேஷன் பண்ணுவாங்க. அதை போலவே ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் கெசட்ல நோட்டிஃபை பண்ணுவார். சரிங்க, இந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியானா என்ன? மெட்ரோபாலிட்டன் ஏரியாவை பொறுத்தவரை 1 மில்லியன் பீப்புள்ஸ் must be living in the area. We can call it as metropolitan area. 10 லட்சம், 1 மில்லியன்னா 10 லட்சம், 1 மில்லியன் மக்கள், 10 லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி மெட்ரோபாலிட்டன் ஏரியா. இந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் இந்தியாவில் 4 ஏரியா இருக்கு. மெட்ரோபாலிட்டன் ஏரியா ஒன்று அகமதாபாத், இன்னொன்று பாம்பே, அதற்கு அடுத்தது கல்கத்தா, நம்முடைய சென்னை. ABCC என்று நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். A stands for Ahmedabad, B stands for Bombay, C stands for Calcutta, இன்னொரு C stands for சென்னை. ABCC இதான் மெட்ரோபாலிட்டன் ஏரியா. ஒரு மெட்ரோபாலிட்டன் ஏரியானா அந்த மாநில அரசாங்கம் தான் கெசட்ல நோட்டிஃபை பண்ணுவாங்க. 10 லட்சம் மக்கள் கண்டிப்பாக அங்க வசிக்க வேண்டும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 4 ஏரியாக்கள் மெட்ரோபாலிட்டன் ஏரியாவாக இருக்கிறது. அகமதாபாத், பாம்பே, கல்கத்தா, சென்னை. ABCC என்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரிங்க, மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் ஏதாவது மாற்றம் கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக கொண்டு வரலாம். அந்த மாற்றத்தை யார் கொண்டு வர முடியும்? மாநில அரசாங்கம். மாநில அரசாங்கம் நினைத்தால் ஒரு டீம்டு மெட்ரோபாலிட்டன் ஏரியாவும் கொண்டு வரலாம். இதை எதை பயன்படுத்தி? இது ஒரு கேள்வி. பாப்புலேஷனை பயன்படுத்தி. இந்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த பாப்புலேஷன் எப்பொழுது எடுக்கப்பட்டது? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜெனரல் கொஸ்டின், கண்டிப்பா கேட்பதற்கும் வாய்ப்பு உண்டு. இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 தான் ஃபர்ஸ்ட் சென்சஸ் which was taken in India. முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 எடுக்கப்பட்டது. மக்கள் தொகை கணக்கெடுப்பை பொறுத்தவரை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அரசாங்கம் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துகிறது. சரிங்க, நம்ம வாக்காளர் தினம் அப்படின்னு சொன்னா ஜனவரி 25 நமக்கு தெரியும், அப்சர்வ் பண்றோம் ஈச் அண்ட் எவ்ரி இயர். அதே போல உலக இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம் அது என்னைக்கு சார் நடத்துறாங்க? இது ஒரு கொஸ்டின், ஜெனரல் கொஸ்டின். பிப்ரவரி மாசம் 9ஆம் தேதி. இப்ப பாப்புலேஷன் டே, சென்சஸ் டே வந்து நாம அப்சர்வ் பண்றோம் பிப்ரவரி 9th, பிப்ரவரி மாசம் 9ஆம் தேதி. இதுல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்தவரை 2011 சென்சஸ் எடுத்திருக்காங்க. எதற்காக இதையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க? அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை பொறுத்தவரை உலக அளவில் சைனா முதலிடத்திலும் இந்தியா 2வது இடத்திலும் இருக்கிறது. உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா தான். சைனாவுக்கு அடுத்தது இந்தியா, இந்தியாவுக்கு அடுத்தது இந்தோனேஷியா, இந்தோனேஷியாவுக்கு அடுத்தது பிரேசில். மக்கள் தொகை இந்த தேசங்களில் அதிகமாக இருக்கிறார்கள். முதல்ல சைனா, 2வது இந்தியா, 3வது அமெரிக்கா, 4வது இந்தோனேஷியா, 5வது பிரேசில். பிரான்ஸோ ஜெர்மனியோ ஸ்பெயினோ எதுவும் வரல பாருங்க, இத்தாலி இங்கிலாண்டோ எதுவும் வரல பாருங்க. சைனா, இந்தியா, அமெரிக்கா, இந்தோனேஷியா, பிரேசில். சென்சஸ் எதுக்காக எடுக்கப்படுகிறது? இது ஒரு கேள்வி. ஏன்னா வாட் இஸ் மீனிங் ஃபார் டெமோக்ரஸி அப்படின்னு கொஸ்டின் இன்டர்வியூல கேட்டிருக்காங்க. டெமோக்ரஸி மீன்ஸ் ஒன் மேன் ஒன் ஓட். இதுதான் அதுக்கான கரெக்டான பதில். அதை போலவே வாட் இஸ் த மோட்டோ ஆஃப் சென்சஸ்? மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கான நோக்கம் என்ன?
இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா இன்டர்வியூல அவர் சென்சஸ் இஸ் அவர் ஃபியூச்சர். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது என்பது மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி வீதத்தை பொறுத்து கொண்டுதான், அதை பொறுத்துதான் நம்முடைய எதிர்காலமே இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய எதிர்கால திட்டங்கள், வரவு செலவு கணக்குகள், மற்ற இதர விஷயங்கள் எல்லாம் அதில் தான் கணக்கில் எடுப்பாங்க. அப்ப சென்சஸ் எடுப்பதனுடைய நோக்கம் என்ன? அவர் சென்சஸ் இஸ் அவர் ஃபியூச்சர். இந்தியாவில் முதல் மக்கள் தொகை 1872 முதல் மக்கள் தொகை எடுத்திருக்காங்க. மக்கள் தொகை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கப்படுகிறது. மக்கள் தொகை தினம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி நம்ம அதை கடைபிடிக்கிறோம். அதற்கு அடுத்தது ஜாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்தவரை 2011 சென்சஸ் எடுத்திருக்காங்க. சென்சஸ் எடுப்பதற்கான நோக்கத்தை பொறுத்தவரை அவர் சென்சஸ் இஸ் அவர் ஃபியூச்சர். இந்த விஷயங்களை நீங்க ஜெனரலாக தெரிந்து கொள்ள. அடுத்த செக்ஷன் 9. செக்ஷன் 9 பொறுத்தவரை கோர்ட் ஆஃப் செஷன்ஸ். இந்த கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு செஷன்ஸ் கோர்ட்டை கான்ஸ்டிடியூட் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் இதை அமைப்பது மாநில அரசாங்கம். அது மட்டுமல்ல, அந்த கோர்ட் ஆஃப் செஷனுக்கு உயர் நீதிமன்றத்தால் ஒரு நீதிபதியை நியமிப்பாங்க. அவர்தான் தலைமை வகிப்பார். அந்த மாவட்டத்தில் செஷன்ஸ் கோர்ட் இருக்குன்னு சொன்னா செஷன் ஜட்ஜி தான் அதனுடைய பிரசைடிங் ஆபீசர். இந்த செஷன்ஸ் கோர்ட் கீழே ஒரு அசிஸ்டன்ட் செஷன்ஸும் வருவாங்க. இதுல ஒரு சின்ன விஷயத்தை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். கிரிமினல் சைடு பாத்தீங்க, கிரிமினல் சைடு கோர்ட் ஆஃப் செஷன், அதான் செஷன்ஸ் கோர்ட்னு சொல்றோம். இதே சிவில் சைடு அதே கோர்ட் எப்படி சொல்ல வேண்டும் சொன்னால் பிடிஜே என்று சொல்வார்கள். பிடிஜே என்று சொன்னால் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். சிவில் சைடுல செஷன்ஸ் கோர்ட்டை எப்படி உச்சரிப்பாங்கன்னா பிடிஜே கோர்ட். அதே போலவே ஏஎஸ்ஜே கோர்ட்டை எப்படி உச்சரிப்பாங்கன்னா சப் கோர்ட்னு சிவில் சைடுல உச்சரிப்பாங்க. அந்த சப் கோர்ட் தான் அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ், ஏஎஸ்ஜே. கிரிமினல் சைடு பாத்தீங்கன்னா ஏஎஸ்ஜே, சிவில் சைடு பாத்தீங்கன்னா சப் கோர்ட்னு சொல்லுவாங்க. ஒரே கோர்ட் தான். சிவில் சைடு சொல்றப்ப அந்த கோர்ட் சப் கோர்ட்னு சொல்லுவோம். கிரிமினல் சைடு சொல்றப்ப அந்த கோர்ட் நம்ம அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ்னு சொல்லுவோம். அதே போலதான் டிஸ்ட்ரிக்ட் செஷன் ஜட்ஜ் கிரிமினல் சைடு டிஸ்ட்ரிக்ட் செஷன் ஜட்ஜ்னு சொல்றோம். சிவில் சைடு சொல்றப்ப பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், பிடிஜே கோர்ட்னு சொல்றோம். இப்ப இந்த செஷன் ஜட்ஜை பொறுத்தவரை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாநில அரசாங்கம் தான் அந்த கோர்ட் அமைக்கிறாங்க. அதற்கான நீதிபதிகளை உயர் நீதிமன்றம் நியமிக்கிறது. அந்த நீதிபதி தான் அந்த செஷன் ஜட்ஜ், அந்த செஷன்ஸ் கோர்ட்டுக்கு தலைமை வகிப்பார். அவர் தான் பிரசைடிங் ஆபீசர் ஆஃப் தி செஷன்ஸ் கோர்ட். அவர் கீழே தான் அடிஷனல் செஷன்ஸா இருந்தாலும் சரி, அல்லது அசிஸ்டன்ட் செஷன்ஸா இருந்தாலும் சரி, சிஜேஎம்ஆ இருந்தாலும் சரி, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தாலும் சரி, இவர்கள்லாம் அவர் கீழே தான் கட்டுப்பட்டவர்கள். அவர் தான் மானிட்டர் பண்ணுவார். எப்படி அண்டர் ஆர்டிகல் 227 படி ஒரு உயர் நீதிமன்றம் அதன் கீழே அமைந்துள்ள அனைத்து கீழமை நீதிமன்றங்களையும் கண்காணிக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றுள்ளது. அதை போலவே தான் இந்த செஷன் ஜட்ஜ், மாவட்டத்தினுடைய செஷன் ஜட்ஜ், அவருக்கு கீழே அந்த மாவட்டத்தில் எத்தனை நீதிமன்றங்கள் இருக்கிறதோ அத்தனை நீதிமன்றங்களையும் அவர்தான் கண்காணிப்பார். அவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. இதுல ஒரு கேஸ் AIR 1988 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1883, 1883, பேஜ் நம்பர் 1883. AIR 1988, 1988, AIR 1988 SC னா சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1883, பேஜ் நம்பர். AIR 1988 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1883. இந்த வழக்குல செஷன்ஸ் கோர்ட் எங்க அமைஞ்சிருந்து
பொதுவாக நீதிமன்றம் என்று சொன்னால் எந்த இடத்தில் இருந்து நீதி பரிபாலனம் செய்கிறார்களோ அதுதான் நீதிமன்றம். எப்படி இந்திய கான்ட்ராக்ட் ஆக்ட்ல நம்ம படிக்கிறோம் 1872ல, வேர் த கான்ட்ராக்ட் இஸ் மேட், அந்த இடத்துல தான் ஜூரிஸ்டிக்ஷனே பொருந்தும், அங்க கேஸ் போடுங்கன்னு சொல்றாங்க. அதே போல இந்த வழக்குல முன்னாள் பிரதமர் மாண்புமிகு இந்திரா காந்தி அம்மா அவங்க சம்பந்தப்பட்ட வழக்கு செஷன்ஸ் நீதிபதி திகார் சிறைக்கே சென்று திகார் சிறையில விசாரிச்சாங்க. கேஸ் வந்து யாரு? பிரதமர் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மாண்புமிகு இந்திரா காந்தி அம்மையார் மீது வழக்கு. அவர் சம்பந்தப்பட்ட வழக்கு ஒரு செஷன் ஜட்ஜி திகார் ஜெயிலுக்கே போயிட்டு அங்கே விசாரித்து தீர்ப்பு சொல்றாங்க. இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் வராங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, தில்லி உயர் நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்காங்க. அது மட்டுமல்ல, இந்த இடத்திலிருந்து நீதி பரிபாலனம் செய்வதற்கு போதுமான சூழல் இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்தை கூட ஒரு செஷன்ஸ் கோர்ட்டாக we can be considered. இன்றைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு பாருங்க. கொரோனா டைம்ல என்ன செஞ்சீங்க? போனீங்க வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து கேட்டாங்க, இதை எதிர்த்து ஏன் வந்து இவ்வளவு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கே, தேர்தல் ஆணையத்தின் மீது ஏன் கொலை வழக்கு கூட பதிவு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொன்னாங்க. அத பத்திரிகையில வந்து பெருசா வந்து எல்லா பத்திரிகாரங்களும் எழுதிட்டாங்க, மீடியா. இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போறாங்க தேர்தல் கமிஷன். இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க. பத்திரிகையாளர் வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை வந்து வெளியிடுவதற்கு தடை செய்ய முடியாதுன்னு முதல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டு, இரண்டாவது வந்து இது போன்ற கருத்துக்களை உயர்நீதிமன்றம் பதிவு செய்யும் பட்சத்தில் ஒரு தவறை சுட்டி காட்டுவதனுடைய நோக்கமே நீங்கள் அவற்றை சரி செய்து கொள்வதற்குத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அதை போல இந்த வழக்குல சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நீதி பரிபாலனம் செய்வதற்கு உகந்த இடமாக அந்த சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில், சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்து அந்த அளவுக்கு அமையும் பட்சத்தில் அந்த இடத்தையும் ஒரு செஷன்ஸ் கோர்ட்டாவே கருத முடியும். திகார் ஜெயில வந்து விசாரிச்சு தீர்ப்பு சொன்னாங்கன்றதுக்காக திகார் ஜெயில எப்படி நீங்க கோர்ட்டா பயன்படுத்த முடியும்? அது செல்லாதுன்னு சொல்லி நீங்க சேலஞ்ச் பண்ண முடியாது. அந்த இடத்தில் உட்கார்ந்து கூட நீதி பரிபாலனம் செய்யலாம், அது சட்டப்படி செல்லும். அது சொன்ன வழக்கு தான் AIR 1988 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1883, 1883 பக்கம். 1988ல வந்த வழக்கு. நம்ம நார்மலா சொல்றோம், நீங்க எந்த கோர்ட் போயிட்டு வரீங்க? செக்ஷன் 9 CRPC போயிட்டு வரங்க, அண்டர் செக்ஷன் 9 CRPC போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்டர் செக்ஷன் 9 CRPC சொன்னாவே செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போயிட்டு வரேன்னு அர்த்தம். சட்டம் படிக்கின்ற நாம் சட்ட பிரிவுகளோடு சொல்லுகின்ற பொழுது இன்னும் ஒரு கூடுதல் வலிமையா இருக்கும், நன்றாக இருக்கும். அண்டர் செக்ஷன் 9 CRPC கோர்ட் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா செஷன்ஸ் கோர்ட் போயிட்டு வரேன்னு அர்த்தம். அண்டர் செக்ஷன் 10 செஷன்ஸ் நீதிபதி என்றாலும் அடிஷனல் செஷன்ஸ் நீதிபதி என்றாலும் ரெண்டு நீதிபதி ஒரே கேட்டகரி தான், அதுல மாற்றம் கிடையாது. செக்ஷன் 10 அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ், உதவி அமர்வு நீதிபதி. இந்த உதவி அமர்வு நீதிபதிக்கு 10 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. சிவில் சூட் நீங்க போறீங்கன்னு சொன்னா 1 லட்ச ரூபாய் வரலையும் நீங்க முனிசிபல் கோர்ட்ல போடுவீங்க. ஒரு ப்ரோ நோட் கேஸ், பிராமிசர் நோட் கேஸ், 1 லட்ச ரூபாய் வரலையும் கடன் கொடுத்திருக்காரு, அது சம்பந்தமான வழக்கு நீங்க வந்து முனிசிபல் கோர்ட்ல போட முடியும். 1 லட்ச ரூபாய்க்கு மேற்பட்டு 10 லட்ச ரூபாய் ஒரு வழக்கு இருக்குன்னு சொன்னா அந்த மணி சூட்டை கொண்டு போயிட்டு நீங்க சப் கோர்ட்ல போடுவீங்க. 10 லட்ச ரூபாய் மேற்பட்டு இருக்குன்னு சொன்னா செஷன்ஸ் கோர்ட்ல நம்ம போடுறோம். சார் ரைட், இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். அதே போலவே ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்னா 3 வருஷம் வரையும் சிறை தண்டனை கொடுக்கலாம். ஒரு சிஜேஎம்னா 7 வருஷம் வரையும் சிறை தண்டனை கொடுக்கலாம். ஒரு ASJ என்று சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ், உதவி அமர்வு நீதிபதி 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை கொடுக்கணும். அடிஷனல் செஷன் ஜட்ஜோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் செஷன் ஜட்ஜோ டெத் சென்டென்ஸ் வரையும் கொடுக்கலாம். அது கன்ஃபர்மேஷன் வாங்கணும், ஹைகோர்ட்ல கன்ஃபர்மேஷன் வாங்கணும். அப்ப அதன் பிறகுதான் கன்ஃபர்மேஷன் வாங்கிட்ட பிறகுதான் டெத் சென்டென்ஸ் வந்து கேன் பி அவார்டட். ரைட். அசிஸ்டன்ட் செஷன்ஸ் ஜட்ஜ்
அண்டர் செக்ஷன் 10. இந்த அண்டர் செக்ஷன் 10 பொறுத்தவரை ஒரு அமர்வு நீதிமன்றத்தின் கீழாக அமைந்துள்ளதுதான் உதவி அமர்வு நீதிமன்றம். இவர்கள் 10 ஆண்டு காலம் வரை தண்டனை விதிக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றுள்ளவர். இதுல ஒரே ஒரு கேள்வி எதை கேட்பாங்கன்னா, இந்த கேள்விதான் அடிக்கடி கேட்பாங்க. ஒருவேளை செஷன் ஜட்ஜி வந்து லீவ் போட்டார், உடம்பு சரியில்லை, இல்ல வேற வேலையா போயிட்டார், விசிட்டிங்கோ ஏதோ போயிட்டார், இன்ஸ்பெக்ஷன் ஏதோ போயிட்டாருன்னு வச்சு, அன்றைய தினம் அந்த செஷன்ஸ் கோர்ட்ல இருக்கக்கூடிய பெயிலையோ மற்ற வழக்குகளையோ கவனிக்கும். ஏடிஜேவும் இல்லை, அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜியும் இல்லை. அப்ப யாருக்கிட்ட விசாரணை செய்ய முடியும்? அப்ப தன்னுடைய அதிகாரத்தை டிஸ்ட்ரிக்ட் செஷன் ஜட்ஜி டிஜே என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு நீதிபதி விசாரிக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த செக்ஷன்ல அதை சொல்ல முடியும்? அண்டர் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 3. இதை மறக்கவே கூடாது. நீங்க டிஜே இல்லைன்னா அடிஷனல் டிஜே விசாரிப்பாங்க, அடிஷனல் டிஜே இல்லைன்னா ஏஎஸ்ஜே விசாரிப்பாங்க, அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ் விசாரிப்பாங்க. ஏஎஸ்ஜே இல்லைன்னா சிஜேஎம் விசாரிப்பாங்க, சிஜேஎம் இல்லைன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் விசாரிக்க முடியும். அன்றைய தினம் அவங்க லீவ் போட்டாங்க, உடம்பு சரியில்லை, அல்லது வேற ஏதாவது ஒரு கோர்ட்டுக்கு இன்ஸ்பெக்ஷன் போயிட்டாங்க, அன்னைக்கு பெயில் வருது, அன்னைக்குள்ள கேசஸ் எல்லாம் வருது. அப்ப அதை யார் விசாரிக்க முடியும்? அண்டர் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 3 ஆஃப் சிஆர்பிசின் படி டிஜேவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஏடிஜே விசாரிக்கலாம். ஏடிஜே இல்லைன்னா ஏஎஸ்ஜே விசாரிக்கலாம், அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ். ஏஎஸ்ஜேவும் இல்லைன்னு என்று சொன்னால் சிஜேஎம் விசாரிக்கலாம், சிஜேஎம்மும் இல்லைன்னு சொன்னா ஜேஎம்மும் விசாரிக்கணும். செக்ஷன் 10ல கேள்வி கேட்டா அண்டர் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 3 தான் கண்டிப்பா கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜி என்ற வரையறைக்குள்ள அடிஷனல் அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ், கூடுதல் உதவி அமர்வு நீதிபதி. இந்த அசிஸ்டன்ட் செஷன்ஸ் இதை பொறுத்தவரை கூடுதல் அமர்வு நீதிபதியும் ஏடிஜே அவரும் இதுல வரார். ஏடிஜே என்பவரும் அண்டர் செக்ஷன் 10ல தான் வரார். செஷன்ஸ் ஜட்ஜிக்கு மட்டும்தான் செக்ஷன் 9 பொருந்தும். செக்ஷன் 10ஐ பொறுத்தவரை அடிஷனல் செஷன் ஜட்ஜியும் வருவார், அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜும் வரார். இந்த விஷயத்தை ஒரு கேஸ் லாவில் டிசைட் பண்ணியிருக்காங்க. 2007 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் நம்பர் 3315. 2007 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் நம்பர் 3315. இந்த வழக்குல தான் சொல்றாங்க, ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்றாரு, கமிட்டல் பண்ணி ஏடிஜேவுக்கு அனுப்பிட்டார், அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் செஷன் ஜட்ஜுக்கு அனுப்பிட்டார். இப்ப ஏடிஜேக்கு அனுப்புனது வந்து சரியா தவறா? அப்ப ஏடிஜே வந்து ஒரு செக்ஷன் 10ல வருவாரா, செக்ஷன் 9ல வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த 2007 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் நம்பர் 3315 இந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒரு செஷன் ஜட்ஜி விசாரிக்கக்கூடிய ஒரு வழக்கை ஒரு ஏடிஜேவுக்கு கமிட்டல் பண்ணது சட்டப்படி தப்பு. ஏடிஜேவை பொறுத்தவரை அவர் அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ் என்ற சபார்டினேஷன்ல தான் வராரு. எனவே அந்த வழக்கை கமிட்டல் பண்ணி அந்த ஜேஎம் நேரா கோர்ட் ஆஃப் செஷனுக்கு தான் அனுப்பியிருக்கணுமே தவிர அவர் அடிஷனல் செஷன்ஸ் ஜட்ஜி கோர்ட்டுக்கு அனுப்பியது தவறு. ஏனென்று சொன்னால் ஏடிஜே என்று சொல்லக்கூடிய அடிஷனல் செஷன் ஜட்ஜி செக்ஷன் 10ல் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஏஎஸ்ஜே அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ், ஏடிஜேனா அடிஷனல் கூடுதல் அமர்வு நீதிபதி, ஏஎஸ்ஜே என்று சொன்னால் உதவி அமர்வு நீதிபதி. கூடுதல் அமர்வு நீதிபதியும் ஒரு தூக்கு தண்டனை வழங்கலாம், நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏஎஸ்ஜே என்ற சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ் 10 வருஷம் தான் தண்டனை வழங்க முடியும் அதிகபட்சம். ஆனா ஏடிஜே வந்து டெத் சென்டென்ஸே வழங்கலாம், அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. அப்படிப்பட்ட ஏடிஜேவையும் அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ் கேடர்ல தான் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இந்த தீர்ப்பு அதுதான். ஏன்னா கமிட்டல் பண்ணி ஒரு ஜேஎம் என்ன பண்றாரு, ஒரு கேஸை கமிட்டல் பண்ணி நேரா வந்து கோர்ட் ஆஃப் செஷனுக்கு அனுப்புறதுக்கு பதிலா ஏடிஜே கோர்ட்டுக்கு அனுப்பிட்டாரு, அடிஷனல் செஷன்ஸ் கோர்ட். அப்ப அதை விசாரிக்கிறப்ப தான் சொல்றாங்க, அடிஷனல் செஷன் ஜட்ஜும் அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ் கண்ட்ரோல்ல தான் வராரு, அந்த சபார்டினேஷன் தான் வராது.
அவர் வந்து சபார்டினேட் டு செஷன்ஸ் கோர்ட் தான். அவரும் ஒரு அமர்வு நீதிபதிக்கு கீழாக அமைந்துள்ள நபர் தான் அவரும் அப்படின்ட்டு இந்த தீர்ப்புல சொல்றாங்க. எனவே செக்ஷன் 10 கீழே ஏடிஜேவும் வராரு, ஏஎஸ்ஜேவும் வராரு. செக்ஷன் 10 கீழே ஏஎஸ்ஜே மட்டும்தான். ஆனால் இந்த தீர்ப்பின் மூலமாக ஏடிஜே வராது. என்னைக்குமே சட்டப்படி பார்லிமெண்டோ அல்லது லெஜிஸ்லேச்சரோ, ஒரு மாநில சட்டமன்றமோ அல்லது மத்திய பாராளுமன்றமோ ஒரு சட்டம் இயற்றுகின்ற பொழுது அதை நாம் படிக்கிறோம். ஆனா சில தீர்ப்புகள் மூலமாக சட்டப்பிரிவில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் ஜட்ஜ் மேட் லா என்று சொல்வார்கள். தீர்ப்பின் மூலமாக ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம், அதான் ஜட்ஜ் மேட் லா. இப்ப 2007 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 3315 இது வந்து ஜட்ஜ் மேட் லா. கமிட்டல் பண்றாரு, கமிட்டல் பண்ணவர் செஷன்ஸ் கோர்ட் பண்றதுக்கு பதிலா ஏடிஜேக்கு பண்ணிட்டார், அடிஷனல் செஷன்ஸ் கோர்ட். அப்பதான் இந்த வழக்கை விசாரிச்ச நீதிமன்றம் சொல்றாங்க அடிஷனல் செஷன் ஜட்ஜியும் வந்து சபார்டினேட் டு தி கோர்ட் ஆஃப் செஷன். இது ஜட்ஜ்மெண்ட் லா, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அண்டர் செக்ஷன் 11 நீதித்துறை நடுவர்கள், இவங்க தான் ஜேஎம், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸ். இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை பொறுத்தவரை இப்ப நம்ம செக்ஷனை பார்க்கிறோம். செக்ஷன் 9 செஷன்ஸ் கோர்ட், செக்ஷன் 10 ஏடிஜே ஏஎஸ்ஜே, செக்ஷன் 11 அதை நாம் பார்க்க வேண்டும். செக்ஷன் 9 செஷன்ஸ் கோர்ட், செக்ஷன் 10 ஏடிஜே ஏஎஸ்ஜே, செக்ஷன் 11 ஜேஎம் கோர்ட். நாம இவ்வாறு தான் அழைக்க வேண்டும். செக்ஷன் 9 செஷன்ஸ் கோர்ட், செக்ஷன் 10 ஏடிஜே ஏஎஸ்ஜே, செக்ஷன் 11 ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். இனிமேல் ஜேஎம் கோர்ட் போயிட்டு வரேன், செக்ஷன் 11 கோர்ட் போயிட்டு வரேன். செஷன்ஸ் கோர்ட் போயிட்டு வரேன், செக்ஷன் 9 கோர்ட்டுக்கு போயிட்டு வரேன். ஏடிஜே அல்லது ஏஎஸ்ஜே கோர்ட்டுக்கு போயிட்டு வரேன், செக்ஷன் 10 கோர்ட்டுக்கு போயிட்டு வரேன். சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 10 கோர்ட்டுக்கு போயிட்டு வரேன். அப்படி செக்ஷன் 11 பொறுத்தவரை ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. என்னவென்று சொன்னால், ஒரு குற்றவியல் நீதித்துறை நடுவர், அவர்தான் பிரைசைடிங் ஆபீசர் ஆஃப் தி அந்த கிரிமினல் கோர்ட். அந்த குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதி பரிபாலனம் செய்கின்ற பொழுது, அதாவது அட்ஜுடிகேட் பண்ணுகின்ற பொழுது, he can be called as judicial magistrate. அவரிடம் உள்ள ஒரு வழக்கு, அந்த வழக்கை செஷன்ஸ் கோர்ட் தான் விசாரிக்கக்கூடிய வழக்கா இருக்கும், மாவட்ட அமர்வு நீதிமன்றம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா கமிட்டல் பண்ணுவார். எதை வச்சு கமிட்டல் பண்ணுவாரு? ஜேஎம் பொறுத்தவரை 3 வருஷம் வரலையும் தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்கு தான் அவர் விசாரிக்க முடியும். அதுக்கு மேல வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கோர்ட் ஆஃப் செஷனுக்கு கமிட்டல் பண்ணும். அண்டர் செக்ஷன் 209 ஆஃப் சிஆர்பிசி படி கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் பண்ணுவாங்க. 209 மட்டும் கிடையாது, 3 இடங்கள்ல கமிட்டல் பண்ணலாம். ஒரு வழக்கு நடத்திட்டே இருக்காங்க, நடத்திட்டு இருக்கிறப்ப தெரிய வருது இது வந்து நாம விசாரிக்க கூடாது, நம்ம கோர்ட் விசாரிக்க கூடாது, இது செஷன்ஸ் கோர்ட் தான் விசாரிக்கணும் அப்படின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது அண்டர் செக்ஷன் 323 ஆஃப் சிஆர்பிசி படி அந்த வழக்கை கோர்ட் ஆஃப் செஷனுக்கு கமிட்டல் பண்ண முடியும். வெறும் 209 மட்டும் நினைச்சுக்காதீங்க. சில நேரங்களில் கேஸ் விசாரிக்கிறப்ப அந்த மாதிரி மாறும். சில வழக்கில் விசாரிக்கின்ற பொழுது பாத்தீங்கன்னா சம்மன் கேஸ் நினைச்சிட்டு விசாரிப்பாரு, ஆனா கேஸ் போற போக்க பார்த்தா அது வாரண்ட் கேஸா இருக்கு. அப்ப ஒரு சம்மன் கேஸ வாரண்ட் கேஸா கன்வெர்ட் ஆயிடும். இதே மாதிரிதான் அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் செக்ஷன் 11 பொறுத்தவரை நீதி பரிபாலனம் செய்கின்ற பொழுது we can call him as a judge or magistrate. அதுவே கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் பண்றாரு. இப்ப கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் பண்ணுகின்ற பொழுது அவரை வந்து மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவர் நிர்வாக பணியை செய்கின்ற பொழுது அவர் நீதிபதி என்ற வரையறைக்குள் வரமாட்டார். அவர் நீதிபதி கிடையாது, நிர்வாக அலுவலர், அவ்வளவுதான். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரா தான் அவர் செயல்படுவார். இந்த கேள்வியை கண்டிப்பா கேட்பாங்க. செக்ஷன் 11 நீதித்துறை நடுவரை பற்றி கேட்க வேண்டும் என்று சொன்னால் இதை கேட்கலாம். இந்த விஷயத்தை
பிறகு நாம பார்க்க போறோம் அண்டர் செக்ஷன் 19 அதுல எடுத்துக்காட்டு டில இது சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயம். அதற்கு அடுத்தது ஒரு நீதிபதி இருக்காரு, போலீஸ் ஸ்டேஷன் போயிட முடியுமா? அவ்வாறு போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் சரி, ஏன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை பொறுத்தவரை சில நேரங்கள்ல திடீர்னு போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனை போயிட்டு ஆய்வு செய்ய முடியும். அவ்வாறு ஆய்வு செய்கின்ற பொழுது தன்னுடைய வழக்கு சம்பந்தமாக அல்லது அலுவலக பணி தொடர்பாகத்தான் ஒரு ஜட்ஜி வந்து போயிட்டு ஒரு ஜேஎம்ஓ அல்லது டிஜேஓ யார் வேணாலும் சரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு திடீர்னு நம்ம ஆய்வு செய்ய முடியும், இன்ஸ்பெக்ஷன் பண்ண முடியும். அவ்வாறு செய்யும் பட்சத்தில் அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அல்லது அந்த டிஜே சிஜேஎம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த நீதிபதி தனது மேல் அதிகாரிக்கு, மேல் அதிகாரினா ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருக்கிறார்னு சொன்னா அவர் சிஜேஎம்க்கு தகவல் சொல்லணும் அல்லது டிஜே கிட்ட சொல்லிட்டு போகலாம். ஒரு சிஜேஎம் இருக்கிறார்னா டிஜே கிட்ட சொல்லணும். ஒரு ஏஎஸ்ஜே இருக்கிறாருன்னு சொன்னா அவர் டிஜே கிட்ட சொல்லணும். தனது மேலதிகாரியிடம் தகவலை தெரிவித்து விட்டுத்தான் ஒரு காவல் நிலையத்துக்கு சென்று ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆய்வு செய்ய முடியும். இதை சொன்ன வழக்கு ஏஐஆர் 1991 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 2176. இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்றாருன்னு சொன்னா செக்ஷன் 11 படி அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. செக்ஷன் 11 படி தான் அவர் வந்து he was appointed by the high court. தமிழக அரசின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு அவரை நியமிக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஹைகோர்ட் கன்ஃபார்ம் பண்றாங்க அவருக்கு போஸ்டிங் கொடுத்து. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் திடீர்னு போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா, அவருடைய அலுவலர்கள் பணி சம்பந்தமாக ஒரு காவல் நிலையத்தை அவர் ஆய்வு செய்யலாம். ஆய்வு செய்வதற்கு முன்பாக அவருக்கு மேலே உள்ள நீதிபதியிடம் தகவலை கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். shall be informed to his அவர்களுடைய சீப்புக்கு அவர் தெரிவிக்கணும். இதை சொன்ன வழக்கு தான் ஏஐஆர் 1991 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 2176. ஏஐஆர் 1991 எஸ்சினா சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 2176. ஏஐஆர் 1991 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 2176. ஒரு ஜேஎம் வந்து திடீர்னு வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஆய்வு பண்ண முடியாது. மேல் அதிகாரிக்கு கண்டிப்பா சொல்லிட்டு தான் போகணும். அவ்வாறு ஆய்வு பண்ணும் பட்சத்தில் அவருடைய அலுவலக பணி நிமித்தமாகத்தான் இருக்க வேண்டும், அதை சார்ந்துதான் இருக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 12. செக்ஷன் 12 பொறுத்தவரை சிஜேஎம் நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அல்லது அடிஷனல் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இவங்க தான் வருவாங்க. இவங்களை யார் நியமிக்க முடியும்? உயர் நீதிமன்றம். இவருக்கு என்னென்ன பணிகள்? இவர் கீழே அமைந்துள்ள ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் எல்லாம் இருக்காங்க, அவர்களை எல்லாவற்றையும் இவர் வந்து மானிட்டர் பண்ணுவார். அண்டர் ஆர்டிகல் 227 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950ல ஒரு உயர் நீதிமன்றம் தனக்கு கீழே அமைந்துள்ள அனைத்து நீதிமன்றங்களையும் கண்காணிக்க வேண்டும். அதை போலவே ஒரு அமர்வு நீதிமன்றம் தனக்கு கீழே அமைந்துள்ள அனைத்து நீதிமன்றங்களையும் கண்காணிக்க வேண்டும். அதை போலவே தான் சிஜேஎம்மும் தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஜேஎம் எல்லாம் அவங்க தான் மானிட்டர் பண்ணுவாங்க. விசிட் பண்றது எல்லாமே அவங்க செய்வாங்க. இவங்க எது போன்ற வழக்குகளை விசாரிப்பாங்க? 7 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்கு எல்லாம் சிஜேஎம் தான் விசாரிப்பாங்க. கரப்ஷன் ஆக்ட் எல்லாம் வருதுன்னா இவங்க தான் விசாரிப்பாங்க. ஆனா இப்ப ஸ்பெஷல் கோர்ட் கொண்டு வந்துட்டாங்க, அதுக்கு முன்னாடி இவங்க தான் விசாரிப்பாங்க. அண்டர் செக்ஷன் 13 செக்ஷன் 9 பார்த்தோம். செக்ஷன் 9 வந்து செஷன்ஸ் கோர்ட். செக்ஷன் 10 ஏடிஜே ஏஎஸ்ஜே உதவி அமர்வு அல்லது கூடுதல் அமர்வு நீதிபதி அவர்களை பற்றி சொல்கிறது. செக்ஷன் 11 வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். செக்ஷன் 12 பாத்தீங்கன்னா சிஜேஎம். செக்ஷன் 13 ஸ்பெஷல் ஜட்ஜ். இந்த ஸ்பெஷல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை அப்பாயின்ட் பண்றாங்க. இது மாநில அரசாங்கம் அமைக்கிறது. மாநில அரசாங்கம் யாருக்கிட்ட கேட்பாங்கன்னா கன்சல்ட் பண்ணுவாங்க, ஹைகோர்ட்டு கிட்ட.
கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்பெஷல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை அமைப்பாங்க. ஒரு சிறப்பு நீதிமன்றத்தை அமைத்தல். அப்ப இதுல யார் யார் இருப்பாங்க? வருவாய்த்துறையில அந்த மாதிரி அமைக்கிறாங்கன்னு சொன்னா ஆர்ஐக்கு மேல இருக்கணும். ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அவருடைய பதவிக்கு மேல் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இவங்க தண்டனை கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா ஓராண்டு காலம் வரை சிறை தண்டனை கொடுக்க முடியும். 3000 ரூபாய் வரை அபராதம் போட முடியும். நார்மலா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பாத்தீங்கன்னா 1 வருஷம் சிறை தண்டனை, 10,000 ரூபாய் வரையிலும் ஃபைன் போடலாம். ஆனா இந்த ஸ்பெஷல் கோர்ட் வந்து கான்ஸ்டிடியூட் பண்றாங்க. இது ரெவென்யூ சம்பந்தமா இருக்கும் பட்சத்துல ரெவென்யூ இன்ஸ்பெக்டருக்கு மேல இருக்கணும். வருவாய் ஆய்வாளருக்கு மேல் உள்ளவர் தான் அத துணை வட்டாட்சியர். இவங்க தான் இந்த கோர்ட்ல இருப்பாங்க. இவங்களை பாத்தீங்கன்னா 6 மாசம் இந்த பொறுப்புல இருப்பாங்க. 30 வழக்கு வரலையும் விசாரணை செய்யலாம். 1 வருஷம் வரலையும் தண்டனை கொடுக்கலாம். 3000 ரூபாய் வரலையும் ஃபைன் போடலாம். ஒரு கேள்வி, ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நார்மலா நமக்கு தெரிஞ்ச விஷயம், அண்டர் செக்ஷன் 167 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசி படி ரிமாண்ட் பீரியட் ஜுடிஷியல் கஸ்டடி கொடுப்பாங்க 50 டேஸ் வரலையும். அதன் பிறகு ஆட்டோமேட்டிக்கா ரிமாண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். அதை போலவே ஒரு வருவாய் துறையினுடைய ஒரு மாவட்ட கலெக்டரோ, டிஆர்ஓவோ, ஆர்டிஓவோ அல்லது தாசில்தாரோ இவங்க எல்லாம் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் செக்ஷன் 20ல நம்ம பிறகு பார்க்க போறோம். இவர்களை பொறுத்தவரை ஜுடிஷியல் ரிமாண்ட் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியும். எவ்வளவு தினங்கள் என்று சொல்லி பார்த்தால் 7 தினங்கள் வரை, ஒரு வாரம் வரையிலும் தான் உங்களால் கொடுக்க முடியும். ஆனா ஒரு ஜேஎம் பாத்தீங்கன்னா 15 டேஸ் வரை கொடுக்கலாம். அதன் பிறகு சப்சிக்வெண்டா என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜுடிஷியல் கஸ்டடி வந்து will be extended by the concerned ஜேஎம். இதையும் நீங்க கூடுதலா தெரிஞ்சுக்கணும். இதுல எல்லாம் அவ்வளவு கேள்விகள் கேட்க மாட்டாங்க. ஆனா அதுல கேள்வி கேட்பாங்க. ஒரு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அதிகபட்சம் எத்தனை நாள் வரலையும் ரிமாண்ட் பண்ண முடியும், ஜுடிஷியல் கஸ்டடி கொடுக்க முடியும், ஒரு கேள்வி கேட்பாங்க. நிறைய முறை கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின். ரைட். செக்ஷன் 14 இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்குள்ள இவருடைய ஜூரிஸ்டிக்ஷன் என்ன அதை பற்றி சொல்றேன். ஒரு ஜேஎம் இருக்கிறார்னா அந்த ஜேஎம் குள்ள ஆள்வரை அதிகார வரம்பு என்ன? இந்த ஆள்வரை அதிகார வரம்பு பற்றி மாநில அரசாங்கம் முடிவு செய்து கொடுப்பாங்க. அந்த அதிகார வரம்புக்குள்ளாக ஏதேனும் குற்றம் நடக்கும் பட்சத்தில் அந்த நீதிமன்றம் தான் அந்த வட்டார பகுதிக்குள்ளே நிகழ்ந்த குற்ற சம்பவங்கள் குறித்து விசாரணை செய்யும். இதுதான் செக்ஷன் 11ல வந்து ஜேஎம் சொல்றாங்க. ஜேஎம் ஜூரிஸ்டிக்ஷன் பாத்தீங்கன்னா செக்ஷன் 14. அவருடைய ஆள்வரை அதிகார வரம்பு இது சம்பந்தமாக முறையாக வந்து கெசட்ல வந்திருக்கும். அது ஏற்கனவே இருக்கும். இந்த பகுதியில் ஏதேனும் குற்ற சம்பவங்கள் நடைபெறும் பட்சத்தில் அவற்றை எல்லாம் இந்த நீதிமன்றம் தான் விசாரிக்கும் என்று சொல்லி ஜூரிஸ்டிக்ஷன் ஒதுக்கி கொடுத்திருப்பாங்க. இதுதான் செக்ஷன் 14. செக்ஷன் 15 பாத்தீங்கன்னா சபார்டினேஷன் ஆஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸ். செக்ஷன் 11 படிக்கின்ற பொழுது 15ஐயும் சேர்த்து பார்க்க வேண்டும். செக்ஷன் 11ல ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்னா யாருன்னு சொல்றாங்க. செக்ஷன் 15ல அந்த ஜேஎம் என்ன பண்ணும், சிஜேஎம் கீழே தான் பணி புரிய வேண்டும். எப்படி வந்து ஒரு சிஜேஎம் வந்து செஷன்ஸ் நீதிபதிக்கு கீழ்ப்படிந்திருக்கிறாரோ அதை போல ஒரு சிஜேஎம் எப்படி வந்து ஒரு டிஜிஓக்கு கீழே இருக்கிறாரோ அதை போல எல்லா ஜேஎம்மும் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நீதித்துறை குற்றவியல் நீதித்துறை நடுவர்கள் அனைவரும் சிஜேஎம் கீழே தான் பணியாற்ற வேண்டும். சிஜேஎம் தான் கண்காணிப்பார். அவர் கீழ்பட்டு தான் இருக்க வேண்டும், அவர் கட்டுப்பட்டு தான் நடக்க வேண்டும். ஏன்னா சிஜேஎம் தான் பிரிச்சு கொடுப்பாரு. நீங்க இந்த ஒர்க்க பாருங்க, நீங்க இந்த ஒர்க்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஜேஎம்க்கு அவர் தான் எல்லா ஒர்க்கும் பிரிச்சு கொடுப்பார். எனவே செக்ஷன் 11 படிக்கின்ற பொழுது செக்ஷன் 15 உங்களுக்கு நினைவில் வர வேண்டும். 11 ஜேஎம், 15 என்ன, அந்த ஜேஎம் வந்து சிஜேஎம்க்கு கட்டுப்பட்டு இருக்கணும், அவர் கீழ்ப்படிந்து இருக்கணும், அவர் கீழே உள்ளவர். செக்ஷன் 16 மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட். நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். டிஃபைனிங் செக்ஷன்ல அண்டர் செக்ஷன் 2Kல பார்த்திருக்கோம். மெட்ரோபாலிட்டன் அந்த ஏரியா பற்றி பார்த்திருக்கோம். இந்த மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொன்னா மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் எழுதக்கூடிய தீர்ப்பு பார்த்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 355 355. அதை மறக்க கூடாது. இந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியா பொறுத்தவரை சிஎம்எம் என்று சொல்லக்கூடிய சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அவங்க கீழே தான் இந்த சிஎம்எம் அடங்குவாங்க. சாரி, எம்எம் அடங்குவாங்க.
MM என்று சொன்னால் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட். ஒரு பெருநகர பகுதியில அவங்கள வந்து மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்ல வேண்டும். அதே ஒரு மாவட்ட பகுதியில சொல்லணும்னா அவங்க பதவி பேர் பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். ஒரு மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் சீப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கீழே தான் இயங்குவார். மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் சீப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் என்று அழைப்போம். அதே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அழைக்கிறேன்னு சொன்னா அவர் பேர் என்ன பாருங்க, சிஜேஎம். ஒரு மாவட்டத்துக்குள்ள அவர் அழைக்கிறேன்னு சொன்னா சீப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். அதே ரேங்க் உள்ளவரை ஒரு மெட்ராஸ் போன்ற இடங்கள்ல பெருநகர பகுதியில அவருக்கு என்னன்னு அழைப்பாங்கன்னா சீப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் என்று அழைப்பாங்க. இவர் தான் அங்க கண்காணிப்பார். பெருநகர பகுதியில வந்து இந்த சீப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் தான் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டை கண்காணிப்பார். அண்டர் செக்ஷன் 17 இந்த பெருநகர தலைமை நடுவர் இருக்கார், சீப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அண்ட் அடிஷனல் சீப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட். இவங்களை பற்றி சொல்றேன். உயர்நீதிமன்றம் நினைத்தால், மாநில அரசாங்கம் நினைத்தால் அடிஷனல் சீப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டையும் அப்பாயின்ட் பண்ண முடியும். அண்டர் செக்ஷன் 18 ஸ்பெஷல் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட். ஒரு சிறப்பான காரணங்கள், சிறப்பான வழக்குகளை விசாரிக்க வேண்டும் என்று மாநில அரசாங்கம் நினைக்கின்ற பொழுது அது சம்பந்தமாக ஒரு ஸ்பெஷல் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டை அப்பாயின்ட் பண்ண முடியும். அந்த அதிகாரம் உயர்நீதிமன்றம் குறிப்பிடுகிற சட்டம் தொடர்பான தகுதி இருக்கணும். அந்த அனுபவத்தை ஒருவர் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இவரை வந்து நீங்க ஸ்பெஷல் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டா போடுறீங்கன்னு சொன்னா அவருக்கு அதுக்கான தகுதி இருக்கிறதா, சட்டம் அனுமதிக்கிறதா, அதை பார்க்க வேண்டும். அப்ப மாநில அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஒரு சிறப்பு பெருநகர் சிறப்பு நடுவர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அண்டர் செக்ஷன் 19 சபார்டினேஷன் ஆஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட். எப்படி செக்ஷன் 11 ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் செக்ஷன் 15 சிஜேஎம்க்கு கீழே இருக்கிறாரோ அதை போல செக்ஷன் 16 மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அவர் வந்து அண்டர் செக்ஷன் 19 கீழே இருக்கணும். ஏன்னா பெருநகர நடுவர்கள்லாம் வந்து யாரு கீழே இருப்பாங்க அதை பார்க்க வேண்டும். செக்ஷன் 11 ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து செக்ஷன் 15 கீழே இருப்பாங்க. சிஜேஎம் கீழே தான் பணியாற்றணும், அவங்களுக்கு கட்டுப்பட்டவங்க. அதே போல செக்ஷன் 16 மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் வந்து சீப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கட்டுப்பட்டவங்க. இதான் அண்டர் செக்ஷன் 19. 11 15 கீழே கட்டுப்பட்டிருக்கணும், 16 19 கீழே கட்டுப்பட்டிருக்கு. அங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சிஜேஎம் கிட்ட 15 கீழே. இங்க 16 மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் வந்து சீப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் 19 கீழே கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். இதுல தான் சார் நான் சொன்ன ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்கிறாங்க. அண்டர் செக்ஷன் 20 எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். இந்த எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டை பொறுத்தவரை டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வருவார். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்று அர்த்தம். ஆர்டிஓ, டிஆர்ஓ, தாசில்தார் இவங்க எல்லாமே இந்த எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் என்ற வரையறைக்குள் வருகிறார்கள். இவர்களை பொறுத்தவரை இதில் ஒரே ஒரு கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. இவங்க அதிகபட்சம் இவங்க வந்து ஜுடிஷியல் கஸ்டடி கொடுக்க முடியுமா என்று சொல்லி பார்த்தால் கண்டிப்பாக இவர்கள் கொடுக்க முடியும். எவ்வளவு தினங்கள் என்று சொல்லி பார்த்தால் 7 தினங்கள் வரை கொடுக்க முடியும். 7 days வரை தான் இவங்களால ரிமாண்ட் பீரியட் கொடுக்க முடியும். அண்டர் செக்ஷன் 167 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசின் படி ஜுடிஷியல் கஸ்டடியை பொறுத்தவரை 7 days வரை இவங்க கொடுக்கலாம். இந்த ஒரு கேள்வி என்ன இந்த எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்ல கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. மற்றதெல்லாம் ஒரு வரி செய்திகள் தான். செக்ஷன் 21 பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், இது கவர்மெண்ட் அமைக்கும். செக்ஷன் 22 அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் என்ன, இது கவர்மெண்ட் தீர்மானிச்சு கொடுத்திருப்பாங்க. செக்ஷன் 23 இவங்க யாரு கீழே கட்டுப்பட்டு இருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கீழே. செக்ஷன் 23 பாத்தீங்கன்னா இந்த நிர்வாகத்துறை நடுவர்கள் கீழ்பட்டு இருப்பாங்க. யார் கீழ்பட்டு இருக்கணும், ஒரு தாசில்தார் இருக்கிறான்னா யார் கண்ட்ரோல்ல இருப்பாங்க, கலெக்டர் கண்ட்ரோல். எப்படி செக்ஷன் 11 வந்து 15 கீழே கண்ட்ரோலா இருக்காரோ, ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சிஜேஎம் கீழே இருக்கிறார், கட்டுப்பட்டு இருக்கிறாரோ, அதே போல செக்ஷன் 16 ஒரு மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அண்டர் செக்ஷன் 19 என்று சொல்லக்கூடிய சீப் மெட்ரோபாலிட்டன்
அசிஸ்டன்ட் மேஜிஸ்ட்ரேட் கண்ட்ரோல்ல கீழே அவர் கீழ் கட்டுப்பட்டு இருக்கிறாரோ அதை போலவே தான் செக்ஷன் 20 வந்து 23 கட்டுப்பட்டு இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த தாசில்தார் வந்து கலெக்டர் கீழே தான் கட்டுப்பட்டு இருப்பாங்க. இதுதான் 23ல சொல்றாங்க. அடுத்தது மிக முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அண்டர் செக்ஷன் 24 மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த அஜய்குமார் கேஸ் இதில் தான் சொல்லப்பட்டது. அரசு குற்றத்துறை வழக்கறிஞர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை பற்றி அவருக்கு என்ன தகுதிகள் இருக்க வேண்டும்? அவர் முறையாக சட்டம் படித்திருக்க வேண்டும். சட்டம் படித்துவிட்டு குறைந்தது 7 ஆண்டு காலம் ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில் பணியாற்றியிருக்க வேண்டும். குறைந்தது 7 ஆண்டு காலம் ஒரு நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும். அப்பதான் அவர் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா வர முடியும். இதே ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருக்கும் பட்சத்தில் 10 ஆண்டு காலம் அவர் வந்து நீதித்துறையில வந்து வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும். ஒரு பிபி என்று சொன்னால் 7 ஆண்டு காலம் அவர் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா 7 ஆண்டு காலம் வழக்கறிஞராக ஒரு நீதிமன்றத்தில் பணியாற்றி வேண்டும். அவர் தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் பிபியா இருக்கும் பட்சத்தில் 10 ஆண்டு காலம் வந்து அவர் வந்து நீதித்துறையில வந்து ஒரு வழக்கறிஞராக பணியாற்றிக்க வேண்டும். அவர் தான் ஸ்பெஷல் பிபியா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ரூல் நம்பர் 4 அண்ட் ரூல் நம்பர் 7 ரொம்ப முக்கியமான சார். SC/ST ஆக்ட் நீங்க படிக்கின்ற பொழுது, ஏன்னா ஒரு விக்டிம் நினைச்சாங்கன்னா கவர்மெண்டால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எனக்கு தேவையில்லை, நானே ஒரு வக்கீல வச்சுக்கிறேன் ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு ஒரு பெட்டிஷன் போட்டு அதன் அடிப்படையில வந்து அவங்களே ஒரு வக்கீல் வச்சு கேஸ் நடத்திக்கலாம். அரசு தரப்பில் இருக்கக்கூடிய சிறப்பு வழக்கறிஞர் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது ரூல்ல சொல்றாங்க. SC/ST ஆக்ட்ல ரூல்ல சொல்றாங்க. ரைட். இன்று அஜய்குமார் 2015 வால்யூம் 4 கிரைம்ஸ் பேஜ் நம்பர் 588 சுப்ரீம் கோர்ட் வித்தின் பிராக்கெட்ல சுப்ரீம் கோர்ட். மிக முக்கியமான வழக்கு. இந்த வழக்கு தான் ஒரு ஏபிபிக்கு இல்ல பிபிக்கான முக்கியமான ஒரு வழக்கு. நல்ல வழக்கு. ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருக்கும் பட்சத்துல அல்லது அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருக்கும் பட்சத்தில் அவர்கள்லாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவருக்கான கைட்லைன்ஸ் என்ன, அதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்ட வழக்கு. உச்சநீதிமன்றம் அருமையா தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்த கேஸ் ஆஃப் அஜய் குமார் 2015 வால்யூம் 4 கிரைம்ஸ் பேஜ் நம்பர் 588. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த ஜட்ஜ்மெண்ட், இது 3ஆம் முறை சொல்றேன். அஜய் குமார் 2015 வால்யூம் 4 கிரைம்ஸ் பேஜ் நம்பர் 588 வித்தின் பிராக்கெட்ல சுப்ரீம் கோர்ட் SC போட்டுங்க. ஏன்னா 31/12/2009 தான் விக்டிம் என்றது கொண்டு வராங்க. 31/12/2009 பிறகு விக்டிம் என்ற ஒரு வார்த்தையை கொண்டு வராங்க. அண்டர் செக்ஷன் 2WA ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 டிஃபைனிங் செக்ஷன்ல கொண்டு வராங்க. இதுல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் இதில் தான் சார் வந்திருக்கு. முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது இதுல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தார். அந்த அமெண்ட்மெண்ட் படி மாநில அரசாங்கம் இப்ப எந்த கவர்மெண்ட் போகுதோ அந்த கவர்மெண்ட் தரப்புல இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பிரிவு அவங்க தான் பிபியா வருவாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் வந்து புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு. இதை நம்ம 1 by 1 பார்த்தா தான் மிக நன்றாக இருக்கும். அண்டர் செக்ஷன் 24 சப்செக்ஷன் 1 இதுல உயர் நீதிமன்றத்தில் வந்து மத்திய அரசு தனக்காகவும் மாநில அரசு தனக்காகவும் தனித்தனியாக பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்டிங் கவுன்சில் தனியா இருப்பாங்க. அதே போல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தனியா இருப்பார். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பிபின்னு சொல்ல மாட்டாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்டிங் கவுன்சில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்டிங் கவுன்சில் வந்து தனியா அமைச்சுக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வழக்கு எல்லாம் அவங்க தான் பார்த்துக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட் தனக்குன்னு ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். இதான் அண்டர் செக்ஷன் 24 சப்செக்ஷன் 1. அதை போலவே ஸ்டேட் கவர்மெண்ட் அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஏடிபிபியை தனியா அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மாநில அரசாங்கம் நினைச்சா.
மத்திய அரசாங்கம் நினைத்தாலும் அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவங்களும் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். அதுல தேர் இஸ் நோ பார், அதுல எந்த தடையும் கிடையாது. எந்த நோக்கத்திற்காக இவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள்? ஃபார் த கண்டக்ஷன் ஆஃப் தி ப்ராசிக்யூஷன், ஃபார் த கண்டக்ஷன் ஆஃப் தி அப்பீல், ஃபார் த கண்டக்ஷன் ஆஃப் தி அதர் ப்ரொசீடிங்ஸ். இந்த 3 விஷயங்களுக்காகத்தான் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மத்திய அரசாங்கம் தனக்காகவும் மாநில அரசாங்கம் தனக்காகவும் தனித்தனியாக நியமித்துக் கொள்கிறார்கள். அவருடைய பணிகள் எந்த நோக்கத்திற்காக அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்த்தால், ஃபார் த கண்டக்ஷன் ஆஃப் தி ப்ராசிக்யூஷன், குற்ற வழக்குகளை நடத்துவதற்காகவும், ஃபார் த கண்டக்ஷன் ஆஃப் தி அப்பீல், மேல்முறையீட்டு வழக்குகளை நடத்துவதற்காகவும், ஃபார் த கண்டக்ஷன் ஆஃப் தி அதர் ப்ரொசீடிங்ஸ், இதர ப்ரொசீடிங்ஸ் அவங்க நடத்துவதற்காகவும் தான் இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை அப்பாயிண்ட் பண்றாங்க. இதான் அண்டர் செக்ஷன் 24 சப்செக்ஷன் 1. அண்டர் செக்ஷன் 24 சப்செக்ஷன் 2, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குன்னா, இன் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டிங் கவுன்சில அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதே போலவே மாநில அரசாங்கம் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை நியமனம் செய்வார்கள். இதுலயும் அடிஷனல் பிபி வரலாம், அடிஷனல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்டிங் கவுன்சில் வரலாம். இங்கே ஏடிபிபி வரலாம், அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வரலாம். அதே போல மத்திய அரசாங்கம் தனக்கென்று மாவட்டத்தில் நியமிக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்டிங் கவுன்சிலையும் அடிஷனல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்டிங் கவுன்சில் வரலாம். இதான் அண்டர் செக்ஷன் 24 சப்செக்ஷன் 2. ஃபர்ஸ்ட் சொன்னது உயர் நீதிமன்றத்தில் சப்செக்ஷன் 1, இரண்டாவது சொன்னது மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் சப்செக்ஷன் 2. அண்டர் செக்ஷன் 24 சப்செக்ஷன் 4, 3 வேண்டாம். அக்கார்டிங் டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ப்ரொசீஜர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் எப்படி பண்றாங்க? இந்த ப்ரொசீஜரை செய்யறவர் தான் சார் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பாத்தீங்கன்னா, ராதா சார் உங்க மைக் ஆஃப் ஆயிடுச்சுங்க. ஓகே மேம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் அண்டர் செக்ஷன் 24 சப்செக்ஷன் 4 படி அவர் தான் கன்சல்ட் பண்ணுவார். அப்ப டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஷால் கன்சல்டட் வித் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். இதுதான் ப்ரொசீஜர். ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ண போறேன்னு சொன்னா அந்த மாவட்டத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ஷால் பி கன்சல்டட் வித் டிஜே, மேபி கிடையாது, ஷால் பி, கண்டிப்பாக டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை வந்து கன்சல்ட் பண்ணிட்டான். அப்ப லிஸ்ட் ஆஃப் பேனல் ஆஃப் லாயர்ஸ் ஹேஸ் டு பி ப்ரிப்பேர்ட். அந்த லிஸ்ட் ஆஃப் பேனல் ஆஃப் லாயர்ஸ் ஹேஸ் டு பி ப்ரிப்பேர்ட் எதுக்காகனா, டு பி அப்பாயிண்டட் as a public prosecutor. He can be conducted the case on behalf of the government of Tamil Nadu. இதான் அண்டர் செக்ஷன் 24 சப்செக்ஷன் 4. அண்டர் செக்ஷன் 24 சப்செக்ஷன் 4 படி ஒரு மாவட்ட ஆட்சித் தலைவர் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமர்வு நீதிபதியிடம் சென்று அவரிடம் ஆலோசனை செய்து, அந்த லிஸ்ட் ஆஃப் பேனல் லாயர்ஸ் இருப்பாங்க, இதுல வந்து நாங்க இந்த நபரை தான் நாங்க என்ட்ரி பண்ணிருக்கோம், எக்ஸாம் பண்ணிருக்கோம், ஏதோ ஒண்ணு செய்திருக்கோம், இவர் தான் நியமனம் செய்ய போறோம், இவர் தகுதியான நபரா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு அதன் பிறகுதான் என்ன பண்ணும், பிபி வந்து அந்த லிஸ்டை வெளியிடுவாங்க. இதுதான் அண்டர் செக்ஷன் 24 சப்செக்ஷன் 4. அண்டர் செக்ஷன் 24 சப்செக்ஷன் 5, அந்த பேனல் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் பேனல்ஸ் அட்வொகேட் who has to be appointed as a public prosecutor. ஒரு பேனல் லிஸ்ட் இருக்கும், 10 பேர் 20 பேர் அப்ளை பண்ணிருப்பாங்க. அந்த லிஸ்ட் எடுத்துட்டு போய் டிஜே என்ன பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன பண்ணுவார், டிஜே கிட்ட கன்சல்ட் பண்றாரு. அண்டர் செக்ஷன் 24 சப்செக்ஷன் 4 படி கன்சல்ட் பண்ணிட்ட பிறகு சப்செக்ஷன் 5 படி அந்த பேனல்ல இருக்கிற ஒருத்தவரை பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா அவர் அப்பாயிண்ட் பண்ணலாம். அண்டர் செக்ஷன் 24 சப்செக்ஷன் 6, ஒரு ஸ்டேட் அப்ப ரெகுலர் கேடர் அந்த ரெகுலர் கேடர் ஆஃப் ப்ராசிக்யூட்டிங் ஆபீசர் அவர் தான். If that person shall be appointed as public prosecutor சொன்னா, அந்த நபரை ஒருவேளை வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, அப்ப அவர் தான் ரெகுலரா இருப்பார். அந்த மாநிலத்திற்கு மாநில சம்பந்தமான வழக்குகளை அவர் தான் ரெகுலரா எடுத்து அந்த வழக்கு வந்து ப்ராசிக்யூட் பண்ணியாகணும். இதான் அண்டர் செக்ஷன் 24 சப்செக்ஷன் 6ல சொல்றாங்க. மிக முக்கியமான பாயிண்ட் இதுதான் சார். அண்டர் செக்ஷன் 24 சப்செக்ஷன் 6 கேபிட்டல் ஏ, இதுல கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஏனென்று சொன்னால் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் இதுல வந்திருக்கு.
புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் சீஃப் மினிஸ்டரா இருந்த பொழுது அவர்தான் who was enacted, who has added in CRPC. இதன்படிதான் அண்டர் செக்ஷன் 24 சப்செக்ஷன் 6 கேபிட்டல் ஏ வின் படிதான் தமிழ்நாட்டில் எந்த அரசாங்கம் எந்த கட்சி ஆட்சிக்கு வருகிறதோ அந்த கட்சியில் உள்ள ஒரு நபரைத்தான் ஒரு வழக்கறிஞரைத்தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்பாயிண்ட் பண்றாங்க. இதுதான் டாக்டர் எம்ஜிஆர் கொண்டு வந்தார். இந்த 24ல தான் அண்டர் செக்ஷன் 6 கேபிட்டல் ஏ. சரிங்க, இதுல கேள்வி கேட்கறதுனா அண்டர் செக்ஷன் 24 சப்செக்ஷன் 6 கேபிட்டல் ஏல ஒரு கேள்வி கேட்கலாம். அதை விடுத்தால் சப்செக்ஷன் 7ல ஒரு கேள்வி கேட்கலாம். பாருங்க செக்ஷன் எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. அண்டர் செக்ஷன் 24 சப்செக்ஷன் 7 அதுல உள்ள விஷயம் பாத்தீங்கன்னா not less than 7 years experience. 7 ஆண்டு காலம் அந்த நபர் ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்திருக்க வேண்டும். இங்கே 7 ஆண்டு காலம் எக்ஸ்பீரியன்ஸ், சப்செக்ஷன்ல 7 வருது பாருங்க, மறக்க கூடாது. அண்டர் செக்ஷன் 24 சப்செக்ஷன் 7 அப்ப பிபிஆர் இருக்கிறான்னு சொன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருக்கும் பட்சத்தில் அந்த நபரை he must have been served as a lawyer not less than 7 years. 7 ஆண்டு காலம் அவர் குறைந்தபட்சம் 7 ஆண்டு காலம் வழக்கறிஞராக ஏதேனும் ஒரு நீதிமன்றத்தில் பணிபுரிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நபரை தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக அப்பாயிண்ட் பண்ண முடியும். அண்டர் செக்ஷன் 24 சப்செக்ஷன் 7ல சொல்றாங்க 7 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். 7 ரைட். அண்டர் செக்ஷன் 24 சப்செக்ஷன் 8 ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவருக்கு பாத்தீங்கன்னா 10 ஆண்டு காலம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த 24 பொறுத்தவரை கேள்வி கேட்கும் பட்சத்தில் இந்த 3 செக்ஷன்ல ஏதாவது ஒரு செக்ஷன் கேள்வி கேட்கலாம். அண்டர் செக்ஷன் 24 சப்செக்ஷன் 6 கேபிட்டல் ஏல ஒரு கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. டாக்டர் எம்ஜிஆர் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் 24ல அமெண்ட்மெண்ட் ஏதாவது வந்திருக்கா? வந்திருக்கு. சப்செக்ஷன் 6 கேபிட்டல் ஏ. ரெண்டாவது, ஒரு பிபிஆர் இருக்கும் பட்சத்தில் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? சப்செக்ஷன் 7 படி 7 ஆண்டு காலம். மூன்றாவது, ஒரு ஸ்பெஷல் பிபிஆர் இருக்கும் பட்சத்தில் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்? 10 ஆண்டு காலம். he must have the experience at least 10 years. 10 ஆண்டு காலம் கண்டிப்பாக அவருக்கு ஒரு வழக்கறிஞரா பணிபுரிந்த ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். இந்த 3 செக்ஷன்ல வேணா கண்டிப்பா கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் ஒரு விஷயத்த சொல்றாங்க சார். ஒரு விக்டிம் நினைத்தால் எனக்கு இந்த வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் தேவையில்லை, நான் வேற ஒரு வழக்கறிஞரை வைத்துக் கொள்கிறேன், பிரைவேட் கவுன்சில் வந்து ஐ கேன் பி என்கேஜ்டு டு கண்டக்ட் மை கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விக்டிம் நினைத்தா அந்த மனுவை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட கொடுத்து அதன் பிறகு அதன் மூலமாக அவங்க யாரை வேணாலும் நியமிக்கலாம். இந்த கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க சார். SC/ST ஆக்ட்ல மிக முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. ரூல் நம்பர் 4 அதை மறக்க கூடாது. ரூல் நம்பர் 7 அதை மறக்க கூடாது. ஏன்னா ஒரு டிஎஸ்பி தான் அதை விசாரிக்க முடியும். ரூல்ல சொல்லியிருக்காங்க. சாங்ஷன் வாங்கணும் கண்டிப்பா எஸ்பி கிட்ட அல்லது கமிஷனர் கிட்ட. அதே போல விக்டிம் நினைச்சா வேற ஒரு வக்கீல வச்சுக்கலாம். அண்டர் செக்ஷன் 25 ஏபிபி. இந்த ஏபிபியை பொறுத்தவரை யார் நியமனம் செய்வார்கள்? ஸ்டேட் கவர்மெண்ட். எங்கே நியமனம் செய்வார்கள்? ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எத்தனை பேரை நியமனம் செய்யலாம்? 1 அல்லது 1க்கு மேற்பட்ட நபர்களை ஏபிபி அப்பாயிண்ட் பண்ணலாம். ஃபார் வாட்? எதுக்காக? ஃபார் கண்டக்ஷன் ஆஃப் தி ப்ராசிக்யூஷன் இன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் அரசின் தரப்பாக வழக்கை நடத்துவதற்காக he can be appointed by the government of Tamil Nadu. சரிங்க, ஏபிபி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண முடியுமா? எஸ். ஏபிபி சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ கேன் பி அப்பாயிண்டட். சரிங்க, இதுல ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு சார். இப்போ எப்படி நம்ம 24ல அண்டர் செக்ஷன் சப்செக்ஷன் 6 கேபிட்டல் ஏ 7 8 பார்த்தோம். 6 கேபிட்டல் ஏ வந்து அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. 7ல பார்த்தா 7 வருஷம் வந்து பிபிஆர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சப்செக்ஷன் 8ல பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு பார்த்தோம். அதே போல செக்ஷன் 25ல கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு ஏபிபியா செயல்பட முடியுமா?
இந்த கேள்வி இன்டர்வியூல அடிக்கடி கேட்டிருக்காங்க. வெளி மாநில ஜுடிஷியல் சர்வீஸ் எக்ஸாம்ல இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. ஏனென்று சொன்னால் இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்வியை பொறுத்தவரை திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து ஒரு ஏபிபி ஒர்க்கை செய்ய முடியுமா? அவரை வந்து ஏபிபியா அப்பாயிண்ட் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், a police officer cannot be appointed as APP. ஆனால் மாநில அரசாங்கம் நினைத்தால் ஏபிபியே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற கோர்ட்ல பாத்தீங்கன்னா ஏபிபி எல்லாம் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க, காலியா இருக்கு. ஏபிபி இல்லாம மேஜிஸ்ட்ரேட்டே கேள்வி கேட்டு அவரே வந்து 2 வேலையை செய்ய முடியாது. ஒன்னு நீதி பரிபாலனை தான் செய்ய முடியும், அப்படி இல்லைன்னா அரசு தரப்புல வழக்கை நடத்த முடியும். ஒரு நபர் 2 வேலை செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. அது போன்ற சூழ்நிலையில ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஏபிபியே இல்லை, ஆனா கேஸ் இருக்கு, ட்ரையலுக்கு வந்துடுச்சு, விட்னஸ் எல்லாம் பிடபிள்யூ 1ல இருந்து எல்லாம் வந்துட்டாங்க, விசாரிச்சு ஆகணும். அப்ப ஜேஎம்ஏ கூட்டு விசாரிக்க முடியுமா? ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டே விசாரிக்க முடியுமா? அவரே அரசு தரப்புல கேஸ் விசாரிக்க முடியுமா? முடியாது. அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இந்த நேரத்துல போலீஸ் ஆபீசரை நியமிக்க முடியுமான்னா கண்டிப்பாக நியமிக்க முடியும். A police officer can be appointed for the conduction of the prosecution. இது யாரால முடியும் சார்? By the district magistrate. டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் என்று சொன்னால் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்று அர்த்தம். கலெக்டர் தான். கலெக்டர் நினைச்சா ஒரு போலீஸ், சார் நீங்க இந்த கேஸுக்கு ஆஜராகி நீங்க வந்து கேஸ் நடத்துங்க அரசு தரப்புல அப்படின்னு சொல்லி ஒரு கலெக்டர் உத்தரவு போட்டால், சரிங்க கலெக்டர் உத்தரவு போட்டாரு, அப்ப எந்த போலீஸும் சாதாரண பிசி கூட போயிடலாமா? இல்ல ஒரு கான்ஸ்டபிள் போயிடலாமா? அல்லது ஒரு எஸ்ஐ போயிட்டு கேஸ் நடத்த முடியுமா? இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு. நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் இன்ஸ்பெக்டர். ஒரு ஆய்வாளர் தகுதிக்கு குறையாத ஒரு நபர் தான் விசாரிக்கணும். அப்ப இன்ஸ்பெக்டர் விசாரிக்கலாம், டிஎஸ்பி கேஸ் நடத்தலாம், ஏடிஎஸ்பி கேஸ் நடத்தலாம். அப்ப யார் யார் விசாரிக்க முடியும்? இன்ஸ்பெக்டரோ இன்ஸ்பெக்டர் மேல உள்ள மேல் அதிகாரிகளை விசாரிக்க முடியும். போறோம் 36ல சில விஷயங்கள் இருக்கு, அதை நாம பிறகு பார்க்கிறோம். ஏன்னா இதே ஏறக்குறை இதே விஷயங்கள் தான் 36ல வரப்போகுது. அண்டர் செக்ஷன் 25 பொறுத்தவரை கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஆபீசர் ஏபிபியா ஆக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா முடியும். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அனுமதி கொடுங்க. டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆகிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர் அனுமதி கொடுத்தா கண்டிப்பா வந்து கேஸை நடத்தலாம், அரசு தரப்பு வழக்கை ஏற்று நடத்தலாம். அது மட்டும் இல்ல, அப்படி ஏற்று நடத்தக்கூடிய நபர் வந்து குறைந்தது வந்து ஆய்வாளர் பதவிக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் இன்ஸ்பெக்டர். சிட்டி போலீஸ் ஆக்ட் 1888 அந்த சிட்டி போலீஸ் ஆக்ட்ல படிச்சீங்கன்னா போலீஸ் ஆபீசர் என்று இருக்கும் டிஃபைனிங் செக்ஷன்ல. ஆபீசர் மீன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா போலீஸ் ஆபீசர் இருக்காருங்களா அப்படின்னு தான் கேட்கணும். போலீஸ் ஆபீசர்னா யாருன்னா இன்ஸ்பெக்டர் என்று அர்த்தம். சப் இன்ஸ்பெக்டர் வருவார்னா வரமாட்டார். சப் இன்ஸ்பெக்டர் வந்து போலீஸ் ஆபீசர் கிடையாது. சிட்டி போலீஸ் ஆக்ட்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ரைட், பிறகு பார்க்கலாம். இந்த கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு சார். அண்டர் செக்ஷன் 25ல ஏபிபி அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அண்டர் செக்ஷன் 25 கேபிட்டல் ஏ. இந்த 25 கேபிட்டல் ஏ பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன், அரசு குற்ற வழக்கு துறை. இந்த குற்ற வழக்கெல்லாம் நடத்துறாங்க பாருங்க, அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ராதா சார் மைக் ஆஃப் ஆயிடுச்சுங்க சார். ராதா சார் 2006ல சார் உங்க அண்டர் மைக் செக்ஷன் ஆஃப் 25 ஆயிடுச்சு. கேபிட்டல் ஏ. ராதா சார் ஓகே மேம், ஓகே மேம். 25A ல இருந்து ஆரம்பிங்க. அண்டர் செக்ஷன் 25 கேபிட்டல் ஏ. இந்த 25 கேபிட்டல் ஏ டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன், குற்ற தொடர்புத்துறை அல்லது குற்ற வழக்கை நடத்தக்கூடிய டிபார்ட்மெண்ட்.
இந்த டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் பாத்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 25 கேபிட்டல் ஏ ஆஃப் திஸ் ஆக்ட் 23/6/2006 தான் சிஆர்பிசில கொண்டு வந்து இதை சேர்க்கிறாங்க. 23/6/2006 இதை சிஆர்பிசில கொண்டு வந்து ஆட் பண்றாங்க. இதை யார் அமைப்பது? Who is constitute this Directorate of Prosecution? Government of Tamil Nadu. தமிழக அரசு தான் இதை நியமனம் செய்கிறார்கள். Who will be? இதுல யார் இருப்பாங்க? One director plus the state government நினைச்சா எத்தனை பேர் வேணாலும் போடலாம். ஒரு டைரக்டர் இருப்பாரு. அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன? அவர் ஒரு அட்வொகேட்டா இருப்பாரு. நாட் லெஸ் than 10 years எக்ஸ்பீரியன்ஸ். 10 ஆண்டு காலம் வழக்கறிஞராக பணிபுரிந்திருப்பார். ஐ மீன் ஏபிபியா இருந்திருப்பார். அவரை கொண்டு வந்து போடலாம். இதுல டைரக்டர் இருப்பாங்க, டெப்டி டைரக்டர் இருக்கிறாங்க. இதை யார் கூட கன்சல்ட் பண்ணுவாங்க? with the concurrence of the high court. high court உடைய CJ chief justice உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியோடு கன்கரன்ஸ் பண்ணுவாங்க. கன்சல்ட் கிடையாது சார். கன்சல்ட்னா சும்மா போயிட்டு கேட்டு வரலாம், அது ஒரு ஃபார்மாலிட்டிஸ். கன்கரன்ஸ் என்று சொன்னால் கண்டிப்பாக உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியோடு ஆலோசனை செய்து அவர் ஒப்புதல் கொடுக்கணும். கன்கரன்ஸ் இருக்கணும். அப்ப அந்த டைரக்டர் என்னவா இருப்பாரு? the director will be chief of the directorate department. அந்த குற்ற தொடர்புத்துறை குற்ற வழக்குத்துறையினுடைய தலைவராகத்தான் அந்த டைரக்டர் இருப்பார். அதுக்கு அடுத்தது இதையெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க? இதை கண்ட்ரோல் பண்றது ஹோம் மினிஸ்ட்ரி, உள்துறை அமைச்சகம் தான். தமிழ்நாடு உள்துறை அமைச்சகம் தான் இதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சரிங்க. டெப்டி டைரக்டர் இருக்காரு. இவரை யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க? டெப்டி டைரக்டர் கண்ட்ரோல் பண்ணுவாரு. இந்த விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷனை பொறுத்தவரை இது அப்பாயின்மெண்ட் தமிழக அரசு 23/6/2006 தான் இதை கொண்டு வந்து சிஆர்பிசில வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க, சேர்த்தாங்க. அதுக்கு அடுத்தது இதை நியமனம் செய்வது தமிழக அரசு. தமிழக அரசு என்ன செய்வாங்கன்னா கண்டிப்பாக உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியோட கன்கரன்ஸ் பண்ணுவாங்க. அதன் பிறகுதான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த நபருடைய குவாலிஃபிகேஷன் குறைஞ்சது 10 வருஷம் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவர் தான் வந்து இந்த டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய தலைவராக இருப்பார். அவருக்கு கீழே தான் டெப்டி டைரக்டர் இருப்பாங்க. இப்ப ஹைகோர்ட் பாத்தீங்கன்னா பிபி, ஏடிபிபி, ஸ்பெஷல் பிபி இவங்க எல்லாம் வராங்க. இவங்க எல்லாம் யார் கண்ட்ரோல்ல? ஹைகோர்ட்ல இருக்காங்க இல்லைங்களா? ஏடிபிபியா இருக்கலாம், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். இந்த 3 பேர் யார் கண்ட்ரோல்ல இருப்பாங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் கண்ட்ரோல்ல இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருக்கிற பிபி, அடிஷனல் பிபி, ஸ்பெஷல் பிபி, ஏபிபி இவங்க எல்லாம் யார் கண்ட்ரோல்ல இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெப்டி டைரக்டர் கண்ட்ரோல்ல இருப்பாங்க. ஹைகோர்ட்டை பொறுத்தவரையும் பிபி, ஸ்பெஷல் பிபி, ஏடிபிபி இவங்க எல்லாம் டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் அவர் கண்ட்ரோல் இருப்பாங்க. ஹைகோர்ட்டை பொறுத்தவரையும் தலைவர் கண்ட்ரோல் இருக்கிறாங்க. மாவட்டத்தில் இருக்கிற பிபிஓ, ஏடிபிபிஓ, ஸ்பெஷல் பிபிஓ, ஏபிபிஓ இவங்க யார் கண்ட்ரோல் இருப்பாங்கன்னா ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கண்ட்ரோல் இருப்பாங்க. அங்க வந்து டைரக்டர் டெப்டி டைரக்டர் இருப்பாரு, அவங்க கிட்ட வருவாங்க. சரி. பவர் ஆஃப் டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் அல்லது டெப்டி டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் அது எப்படி இருக்குன்னா that may be decided by the state government. ஒரு டைரக்டர் இருக்காரு, டைரக்டர் ஃபார் ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட், அவருக்குள்ள அதிகாரம், அல்லது டெப்டி டைரக்டர் இருக்காரு, அவருக்குள்ள அதிகாரத்தை யார் தீர்மானிப்பார்கள் என்று சொல்லி பார்த்தால் மாநில அரசாங்கம் தான் தீர்மானிக்கும். இதுல கேள்வி 25A கேள்வி கேட்கும் பட்சத்தில் 3 கொஸ்டின் கேட்கலாம். ஒன்று, டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் யார் கண்ட்ரோல்ல இருப்பாங்க? கவர்மெண்ட். டெப்டி டைரக்டர் கண்ட்ரோல்ல இருப்பாரு.
சரிங்க, இவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் 10 வருஷம் அவங்க இருக்கணும், இருந்திருக்க வேண்டும், பணிபுரிந்திருக்க வேண்டும். சரிங்க, ஹைகோர்ட்ல இருக்கிற பிபி, ஏடிபிபி, ஸ்பெஷல் பிபி யார் கண்ட்ரோல்னா டைரக்டர் கண்ட்ரோல், தலைவர் கண்ட்ரோல்ல. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருக்கிற பிபி, ஏடிபிபி, ஸ்பெஷல் பிபி, ஏபிபி இவங்க எல்லாம் யார் கண்ட்ரோல்ல? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அதாவது டெப்டி டைரக்டர் கண்ட்ரோல்ல. இதுல கொஸ்டின் கேட்டா இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்கலாம். அட்வொகேட் ஜெனரல் அப்பாயிண்ட் பண்றாங்க. அந்த அட்வொகேட் ஜெனரல் வந்து டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் அதுல வருவாங்களா? அட்வொகேட் ஜெனரல் இந்த கேள்வி கேட்பாங்க. அண்டர் ஆர்டிகல் 165 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950ல சொல்றாங்க, அட்வொகேட் ஜெனரல் வந்து டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் கண்ட்ரோல்ல வரவே மாட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பவர் வந்து கான்ஸ்டிடியூஷனல் பவர். அண்டர் செக்ஷன் 165 அண்டர் ஆர்டிகல் 165 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 அதன் மூலமாக அப்பாயிண்ட் பண்றாங்க. எனவே அட்வொகேட் ஜெனரல் வந்து இந்த டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் கண்ட்ரோல்ல வரமாட்டாங்க. சரிங்க சார். அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அவராவது வருவார்களா? அண்டர் ஆர்டிகல் 76 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி அட்டார்னி ஜெனரலும் வரமாட்டாங்க. சரிங்க, இதுல ஒரு ஜெனரல் கொஸ்டின். ஜெனரல் கொஸ்டின் எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. இப்ப தமிழ்நாட்டில் நடக்க போற ஒரு நிகழ்வு குறித்து தான். ஒரு முதலமைச்சர் அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவின்படி நியமனம் செய்யப்படுகிறார்? இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நேரடியான பதில் கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்துல நீங்க ஆர்டிகிள் தலைப்பு வேற மாதிரி இருக்கும், உள்ள எடுத்து படிச்சாதான் அந்த பதில் வரும். அண்டர் ஆர்டிகல் 164 இந்த 164 வந்து நீங்க கிரிமினல் நீங்க சிஆர்பிஸ்ல படிச்சீங்கன்னா 164 ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க பாதிக்கப்பட்ட விக்டிம் இருந்து. அந்த 164ல கூட நீங்க மிகவும் மறக்கக்கூடாத ஒரு செக்ஷன் பாத்தீங்கன்னா, எப்பவுமே எவிடன்ஸ் இஸ் டு பி டேக்கன் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட் அப்படின்னு தான் 273ல சொல்லப்பட்டிருக்கு. அண்டர் செக்ஷன் 273 சிஆர்பிசில எவிடன்ஸ் ஷால் பி டேக்கன் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட், குற்றம் சுமத்தப்பட்டவர் முன்பாகத்தான் சாட்சியம் எடுக்கப்பட வேண்டும். அண்டர் செக்ஷன் 273 ஆஃப் சிஆர்பிசில சொல்லியிருக்காங்க. அதுல இன்னொரு விதிவிலக்கு இருக்கு, 299 இருக்கு, அந்த இடத்துல தேவையில்லை. அண்டர் செக்ஷன் 299 சிஆர்பிசில அங்க வந்து அக்யூஸ் முன்னாடி தான் நீங்க வந்து எவிடன்ஸ் எடுக்கணும் அவசியம் கிடையாது. சரி, இப்ப இந்த 164 சிஆர்பிசி இருக்கு இல்லைங்க, இந்த 164ல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எவிடன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது எவிடன்ஸ் இல்ல, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸாமினேஷன் இன் சீப்பாக ட்ரீட் பண்ண முடியும். சிஆர்பிஸ்ல எந்த செக்ஷன்ல இருக்கு அப்படின்ட்டு இன்டர்வியூல கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா போர்ட் ஆஃப் இன்டர்வியூஸ் அப்படித்தான் கேள்வி கேட்பாங்க. இவர் நல்ல சட்டம் தெரியுதான்னு தான் நம்மளை எதிர்பார்ப்பாங்க. அப்படிப்பட்டவரை கொண்டு போய் டைஸ்ல உட்கார வச்சாதான் நல்லா இருக்கும். இது எல்லாருக்கும் நல்லா படிச்சவங்களை கொண்டு போய் பெரிய பதவியில் உட்கார வச்சாதான் நல்லா இருக்கும். அதனால்தான் நம்ம ஹைகோர்ட் நடத்துற இன்டர்வியூ எல்லாம் ரொம்ப நல்லா எக்ஸலண்டா இருக்கும். அப்போ ஒரு கேள்வி, அண்டர் செக்ஷன் 164 subsection 5A, under section 164 subsection 5A and small a, இந்த செக்ஷனை நீங்க மறக்கவே கூடாது. அண்டர் செக்ஷன் 164 subsection 5A class A, இதன்படி பாதிக்கப்பட்ட ஒரு நபர் ஒரு வாக்குமூலம் நீதிமன்றத்தில் கொடுக்கும் பட்சத்தில் அந்த வாக்குமூலத்தையே முதல் விசாரணையாக எடுத்துக்கொள்ள வேண்டும், எக்ஸாமினேஷன் இன் சீப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை நீங்கள் மறக்க கூடாது. இந்த 164 சொல்லப்பட்டு எங்கெங்க வந்து நிக்கிற பாருங்க. ஏன்னா இது எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு முதலமைச்சராக இருக்கும் பட்சத்தில் அண்டர் ஆர்டிகல் 164ல தான் சொல்றாங்க. ஒரு மாநில முதலமைச்சர் பதவி இருப்பை பற்றி, மாநில முதலமைச்சராக இருப்பதை பற்றி அண்டர் ஆர்டிகல் 164 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் தான் சொல்றாங்க. அதே போல ஒரு நாட்டினுடைய பிரதமரை பற்றி அண்டர் ஆர்டிகல் 75ல தான் சொல்றாங்க. அப்படியே 75 நீங்க பாத்தீங்கன்னா
சிட்டி போலீஸ் ஆக்ட் 1888 சிட்டி போலீஸ் ஆக்ட்ல 75 போடுங்கன்னு சொன்னாங்கன்னா 160 அஃப்ரே வரும். ஐபிசில ரொம்ப கலாட்டா பண்றான், பிரச்சனை பண்றாங்கன்னா ரொம்ப தொந்தரவா இருக்கு, சச்சரவா இருக்கு, 160 போடுங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல. அங்க 160 ஐபிசில போடுறதும் சரி, 75 சிட்டி போலீஸ் ஆக்ட்ல போடுறதும் சரி, ஏறக்குறைய ரெண்டு ஒண்ணுதான் சார். ரைட். ஏன்னா 75 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அண்டர் ஆர்டிகல் 75ல எதை சொல்றாங்கன்னா பிரதமர் மந்திரியை பற்றி சொல்றாங்க. அண்டர் ஆர்டிகல் 164 எதை பற்றி சொல்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தால் முதலமைச்சர் பற்றி சொல்றாங்க. இந்த ரெண்டு செக்ஷனையும் ரெண்டு ஆர்டிகளையும் அப்படியே ஒரு நம்பர் கூட்டி பாருங்க. பிரதமரா அண்டர் ஆர்டிகல் 75 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950. அந்த 75 கூட ஒரு நம்பர் கூட்டினீங்கன்னா 76. அந்த 76 தான் சார் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அதை போலவே அண்டர் ஆர்டிகல் 164 படி தான் முதலமைச்சர் வராங்க தமிழ்நாட்டில். எந்த மாநிலமா இருந்தாலும் சரி முதலமைச்சர். அது கூட ஒரு நம்பர் கூட்டிங்க, ஒரு ஆர்டிகல் கூட்டினா 165. அதுல தான் சார் அட்வொகேட் ஜெனரல். இந்த 4 ஆர்டிகலை நீங்க மறக்க கூடாது. அதுக்காக தான் சொல்றேன் நான். இந்த 4 ஆர்டிகளையும் நீங்க மறக்கவே கூடாது. ஏனென்று சொன்னால் அண்டர் ஆர்டிகல் 165 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1915 படி தான் அட்வொகேட் ஜெனரல் அப்பாயிண்ட் பண்றாங்க. அட்வொகேட் ஜெனரல் இஸ் டு பி அப்பாயிண்டட் அண்டர் ஆர்டிகல் 165 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950. அதை போலவே அண்டர் ஆர்டிகல் 76 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1915 படி அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை அப்பாயிண்ட் பண்றாங்க. முதலமைச்சருக்கு அண்டர் ஆர்டிகல் 164, பிரதமருக்கு அண்டர் ஆர்டிகல் 75. மறக்க கூடாது நீங்க. அது கூட ஒண்ணு சேர்ந்தா அப்படியே ஒரு ஆர்டிகல் சேர்த்துக்க வேண்டியதான், ஒரு நம்பர் சேர்த்துக்க வேண்டியது. 75 76 வந்தா அட்டார்னி ஜெனரல், 160 வந்தா அட்வொகேட் ஜெனரல். ரைட். இந்த கேள்வி கண்டிப்பா கேட்கலாம் சார். ஒரு அட்வொகேட் ஜெனரல் ஒரு டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன்ல வருவாரான்னு கேட்டா வரமாட்டார். ஏன்னா அவர் கான்ஸ்டிடியூஷன் பவர்ல அவர் அப்பாயிண்ட் பண்றாங்க, அதனால வரமாட்டார். ரைட். ஜுடிஷியரி மேஜிஸ்ட்ரேட் சார், இவங்க எல்லாம் யார் கண்ட்ரோல்ல இருக்காங்க? இது ஒரு கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸ் ஆர் ஆல், எல்லா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸும் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஹை கோர்ட். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்பாயிண்ட் பண்றது டிஎன்பிசி தாங்க எக்ஸாம் வச்சு அப்பாயிண்ட் பண்றாங்க. அப்ப கண்ட்ரோல் எப்படிங்க? அப்ப கண்ட்ரோல் மாநில அரசாங்கம் தானே வரும்? வராது. அந்த ஜுடிஷியல் ஆபீசரை கண்ட்ரோல் பண்றது ஹை கோர்ட். சரிங்க. எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்க, டிஆர்ஓ, ஆர்டிஓ, கலெக்டர், தாசில்தார். இவங்க எல்லாம் யார் கண்ட்ரோல்ல வருவாங்க? இவங்க எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வருவாங்க. ஒரு வழக்கில் சொல்றாங்க, ஜட்ஜ் should not be a recording machine. ஒரு நீதிபதியா இருக்கிறவர் ஒரு மெஷின் மாதிரி ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுங்க. நிறைய வழக்கில் சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லியிருக்காங்க, before delivering the judgment, the judge shall be applied his mind. அந்த வார்த்தையை நிறைய ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாங்க. ஒரு தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பாக நீதிபதி தனது மனதை செலுத்த வேண்டும். ஒருத்தர் ஒரு மர்டர் பண்ணிருப்பாரு, மர்டருக்கு அதிகபட்சம் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். இருந்தாலும் மர்டர் எந்த சூழ்நிலை பண்ணப்பட்டது, அவனுடைய அக்யூஸ்டுடைய குடும்ப சூழ்நிலைகள் என்ன, சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன, இது எல்லாவற்றையும் பார்த்து சில நீதிபதிகள் என்ன பண்ணுவாங்க, ஆயுள் தண்டனை கொடுக்கறது பதிலாக இவனுக்கு பாவம் 10 வருஷம் கொடுத்துடலாம், ஏதோ ஒரு காரணத்துல ஏதோ ஒரு சூழ்நிலை இறந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான், அவனை நம்பி கண்ணு தெரியாத மனைவி இருக்காங்க, கை கால் ஊனமான பெண் குழந்தைகள் இருக்காங்க, இந்த ஒரு நபர் இவர் தான் பிரெட் வின்னர் ஆஃப் தி ஃபேமிலி, இவர் தான் சம்பாதிக்கக்கூடிய திறன் உள்ளவர், இவனும் உள்ள போயிட்டானா அந்த 3 உடல் ஊனமான பிள்ளைகளோ அல்லது கண்ணு தெரியாத மனைவியோ இவங்கெல்லாம் சாப்பாடே கஷ்டப்படுவாங்க. இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் மனதில் கொண்டுதான் நீங்கள் தீர்ப்பு வழங்குங்கள் என்று சொல்லி மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் பல தீர்ப்புகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிஃபோர் டெலிவரிங் த ஜட்ஜ்மெண்ட், த ஜட்ஜ் should be applied his mind அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அதே போல இந்த வழக்கு பாருங்க, ஜட்ஜ் should not be recording machine. ஒரு எந்திரத்தனமாக எதையும் நீங்க பதிவு பண்ணாதீங்க, ரெக்கார்ட் பண்ணாதீங்க. ஜாகிரா ஹபீதுல்லா, ZA
HIRA, ZAHIRA, சாகிரா. அபிதுல்லா, ABI, அபி, DULLAH, அபிதுல்லா. சாகிரா அபிதுல்லா. இந்த கேஸ் very important case versus state AIR 2004 Supreme Court, page number 3114. Sagira Abidullah versus state AIR 2004 SC na Supreme Court, page number 3114. Sagira Abidullah, AIR 2004 Supreme Court, page number 3114. இந்த வழக்கு என்ன வழக்குனா, இதுதான் சார் பெஸ்ட் பேக்கரி வழக்கு. குஜராத்தில் நடந்த கலவரம் சம்பந்தமான பெஸ்ட் பேக்கரி, அந்த பெஸ்ட் பேக்கரி வழக்கு. இதுல தான் சுப்ரீம் கோர்ட் அருமையா சொல்லியிருக்காங்க. இன்னொரு கேஸ், ஏபிபியா இருக்கிறவரு கன்விக்ஷன் வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சு கேஸ் நடத்தாதீங்க. ஏபிபியா இருக்கிறவரு கண்டிப்பா அந்த கேஸ்ல நம்ம வந்து அக்யூஸ்டுக்கு வந்து கன்விக்ஷன் வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சு நீங்க கேஸ் நடத்தாதீங்க. இதை சொன்ன வழக்கு ஸ்ரீலேகா, AIR 1991 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 537. ஸ்ரீலேகா, AIR 1991 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 537. ஒரு ஏபிபியா வந்துட்டோன்னா அல்லது ஒரு பிபியா வந்துட்டோம்னு சொன்னா எப்படியோ கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும், அத மாதிரி நினைச்சு நடத்தாதீங்க சார். இந்த கேஸ் ஆஃப் ஸ்ரீலேகா, AIR 1991 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 537. லார்ட் டென்னிங் சொல்லியிருக்காரு, ஏபிபி அல்லது அரசு வழக்கறிஞர், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், they are not the agent of the state, they are agent of justice. லார்ட் டென்னிங் சொன்ன வழக்கு இது, அவர் சொன்ன வார்த்தை இது. அரசு வழக்கறிஞர்கள் வந்து they are not agent of the state. ஒரு கவர்மெண்ட் இருக்கு, அந்த கவர்மெண்டினுடைய ஏஜென்ட் கிடையாது, முகவர்கள் கிடையாது, அவங்க அரசாங்கத்தினுடைய முகவர்கள் கிடையாது அவர்கள். ஏபிபி என்று சொன்னால் அல்லது பிபி என்று சொன்னால் they are agent of justice, நீதியினுடைய முகவர்கள் அவர்கள். இது லார்ட் டென்னிங் சொன்ன வார்த்தை. ராண்டல் கேஸ், RONDEL, ராண்டல் கேஸ்ல சொல்றாரு இந்த வார்த்தையை லார்ட் டென்னிங். 1967 ராண்டல் கேஸ்னே சொல்லுங்க. லார்ட் டென்னிங் சொன்ன வார்த்தை அது. கேஸ் வந்து ராண்டல் கேஸ், அதுல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அந்த வார்த்தை. 1967 பேஜ் நம்பர் எது ரிப்போர்ட் எந்த ஜேர்னல்ல எழுதாம இருக்கேன். RONDEL, ராண்டல். அந்த ராண்டல் கேஸ் நீங்க அடிச்சா போதும், அது உங்களுக்கு வந்துடும். ஹைகோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கா இல்லையா? சிஆர்பிசின் படி ஹைகோர்ட்டுடைய ஜூரிஸ்டிக்ஷன் என்ன? இது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சார் அடிக்கடி. ஏன்னா அந்த ஜூரிஸ்டிக்ஷன்லாம் படிக்கின்ற பொழுது அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அண்டர் செக்ஷன் 474 சாப்டர் நம்பர் 37ல அண்டர் செக்ஷன் 474ல தான் ஹைகோர்ட்டுடைய ஜூரிஸ்டிக்ஷன் பற்றி பேசுறாங்க. இந்த கேள்வி நீங்க தயவு செய்து மறக்க கூடாது சார். ஹைகோர்ட்டுடைய ஜூரிஸ்டிக்ஷன் அண்டர் செக்ஷன் 474 ஆஃப் சிஆர்பிசி படி தான் ஹைகோர்ட் உள்ள ஜூரிஸ்டிக்ஷன் பற்றி சொல்றாங்க. மிகப்பெரிய கேள்வி ஒண்ணு இருக்கு சார். இந்த கேள்வி இன்டர்வியூல கேட்டிருக்கேன். ஏன்னா ஜூரிஸ்டிக்ஷன்ல நமக்கு தெரிஞ்ச விஷயம் நிறைய ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. பெக்குனரி ஜூரிஸ்டிக்ஷன்ல இருந்து, டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருந்து, அப்பல்லட் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருந்து, ஒரிஜினல் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஜூரிஸ்டிக்ஷன்ல இருந்து, இந்த ஏகப்பட்ட ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. அவ்வாறு இருக்கும் பட்சத்துல நீங்க ஒரு வழக்கு சம்பந்தமா போறீங்க. இப்போ வழக்கு சம்பந்தமாக போகின்ற பொழுது சில நேரங்கள்ல 2 ஜூரிஸ்டிக்ஷன், கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் ஒண்ணு இருக்கு. சிஆர்பிசில கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் பற்றி எந்த செக்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கு? இது ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்கிறாங்க.
கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் பொறுத்தவரை சிம்பிளா சொல்றேன் சார். ஒரு முன்ஜாமீன் நீங்க எடுக்கிறீங்கன்னு சொன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயும் நீங்க எடுக்க முடியும். அதே முன்ஜாமீனை நீங்க ஹைகோர்ட்லயும் எடுக்க முடியும். ஆக அண்டர் செக்ஷன் 438, 439 வருது. இப்ப இதுல கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் ஏபி நீங்க ஏபி எடுக்கிறீங்கன்னு சொன்னா அதுல கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிறது. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கறாங்க. இந்த கிளாஸ்ல வருகின்ற பொழுது சில செக்ஷன்கள் வந்து இடையில நான் சொல்றது காரணம் என்னன்னா, நிறைய பேர் நம்ம கஷ்டப்பட்டு படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு இன்டர்வியூ போவோம். இன்டர்வியூல இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகள் கேட்பாங்க சார். ஆனா விஷயம் அவ்வளவு விஷயம் இருக்கும். கேள்வி வேணா சின்னதா இருக்கலாம். விஷயம் அவ்வளவு விஷயம் இருக்கும். அதுல நாம பதில் சொல்லாம வருகின்ற பொழுது இந்த 1/4 மார்க், 1/2 மார்க், 3/4 மார்க்ல ஃபெயில் ஆயிட்டு வரும். கிடைக்க வேண்டிய ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் போஸ்ட் கிடைக்காம போயிடும். சிவில் ஜட்ஜ் போஸ்ட் கிடைக்காம போயிடும். ஏபிபி போஸ்ட் கிடைக்காம போயிடும். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் போஸ்ட் கிடைக்காம போயிடும். கேட்டா இன்டர்வியூல 1/2 மார்க்ல போயிடுச்சு, 1/4 மார்க்ல போயிடுது. எனக்கு 3/4 மார்க்ல 1 மார்க்ல போயிடுச்சுன்னு சொல்றப்ப மனசு வலிக்கும். இத்தனை வருஷம் இதுக்காக தான் நம்ம வந்து எல்லா வேலையும் விட்டுட்டு படிச்சோமே அப்படின்ட்டு நம்ம மனசு வந்து மிகவும் கஷ்டப்படும். அதுக்காக தான் நம்ம இந்த கிளாஸ் படிக்கின்ற பொழுது லேட் ஆனாலும் பரவாயில்ல, டைம் அதிகமானாலும் பரவாயில்ல சார். சில நல்ல விஷயங்களை நம்ம தெரிந்து அது கூட சேர்த்து படிக்கணும். இதர சட்டங்களை நம்ம இணைச்சு படித்துக் கொள்ள வேண்டும். அதற்காக தான் இடையில வந்து இந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு இன்டர்வியூல எந்தெந்த கேள்வியில போச்சு, எந்தெந்த கேள்வியில வாய்ப்பு இழந்தாங்க அப்படின்னு கேட்டு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் இடையில சொல்றதுக்கு அதுதான் காரணம்.